பரலோகத்தின் போதனைகளை கேட்டவர்கள் நீர் இங்கே தங்கிவிடும் என்று சொன்னார்கள். அதுக்கு ஆண்டவர் சொன்னார், இங்கே தங்குறதுக்காக நான் வரலை, நான் வேறொரு கிராமத்துக்கு இன்னும் நான் போக வேண்டும் சொல்லி அவரை எங்கள் ராஜாவாக்கணும்னு சொல்லி தங்குங்கன்னாங்க. நீங்கள் இங்கே எங்களோடையே இருந்துட்டிங்கன்னா எங்களுக்கு ஒரு குறையும் கிடையாது அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். இதுக்காக நான் வரல ஐயா, நான் நீங்கள் எங்கே போனாலும் நாங்கள் உங்களை விட மாட்டோம் ஐயா. ஸோ ஹீ வாஸ் ஆக்சுவலி ரெடி டு கோ அலாங் வித் ஜீசஸ். அதுவே ஒரு வினோதமான ஒரு புத்தி தான். ஒரு எலியா பின்னால் ஒரு எலிசா போனான்னா எல்லாரும் அப்படி போகிறதில்ல. he may have to sacrifice his entire life. அவரை விசுவாசிப்பது ஒன்று, அவரை தேடுவது முற்றிலும் வித்தியாசமானது. என்ன சொல்லுங்க பார்க்கலாம், சந்தோஷமா? அவரை விசுவாசிப்பது ஒரு காரியம், எல்லாருமே விசுவாசிப்போம். அப்படி விசுவாசித்ததுனால அவரை ஆராதிக்கிறோம். ஆனால் ஆராதிக்கிற எல்லாருமே அவரை தேடுகிறார்கள் என்று சொல்ல முடியலையே. அப்படியானால் ஆராதிக்கிறவர்கள் பலர், அந்த கூட்டத்தில் தேடுகிறவர்கள் சிலர். உன்னதமானவர் மறைவில் இருக்கிறவன். அது நம்ம மனப்பாடமா தெரிந்த ஒரு வசனம், எல்லாருக்கும் தெரிந்த வசனம். ஆனால் கருத்து என்ன? உன்னதமானவருடைய மறைவு, that is the he that dwelleth in the secret places of the Most High shall abide under the shadow of the Almighty. To abide under the shadow of the Almighty, one has to go to the secret place of God. Hallelujah. நாளுக்கு நாள் ஆழமாய் போக அழைக்கப்பட்டிருக்கிறோம். We are called to go to dig deeper every moment of our life. Hallelujah. அப்படியே நான் ரட்சிக்கப்பட்ட நாளிலே 40 வருஷமாக இருந்தது போலவே நான் இருப்பேன் என்று சொல்லக்கூடாது. நாம் இழந்து போய்விடுவோம். நாளுக்கு நாள் நாம் அவரை அறிகிற அறிவிலே விருத்தி அடைய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. கடந்த நாட்களில் இருந்த வேலைகள் வேற, சில வருஷங்களுக்கு முன்பாக இருந்த வேலைகள் வேற, இப்போ இருக்கக்கூடிய வேலைகள் வேற. நம்மளை விட மாட்டேங்குது. 24 ஹவர்ஸும் அதுக்கிட்டே டிவோட் பண்ணத்தான் அது கூப்பிடுது நம்மளை. கொஞ்சம் கூட ஒரு ரெஸ்ட் கொடுக்காதபடிக்கு நம்ம ஹெல்த் போகுதுன்னு கூட நம்ம ஆட்கள் யாருமே பார்க்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையின் மத்தியில் நம்முடைய எண்ணங்கள் பூரா பரத்துக்கு நேராய் வைக்கப்பட வேண்டும். இந்த உலகத்தில் எதையும் தேவனுடைய ராஜ்யத்துக்காக எதையும் இழக்கிறதுக்கு ரெடிங்கிற நிலைமையில் தயாராகி விடுகிறோம். ஆமேன், ஆமேன். வரல, என்ன வருது? நல்லவர். ஆமேன், வந்துடணும். ஏன்னா அதுதான், எதை இழந்தாலும் தேவனுடைய ராஜ்யத்தை இழந்துட்டா அதை போல ஒரு துர்பாக்கியம் வேற ஒன்றுமே கிடையாதுங்க. நம்ம எதை வேணால் சாக்கு போக்கு சொல்லலாம். அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ரொம்ப டைட்டான சூழ்நிலைகள் இல்லைன்னு சொல்ல, அந்த டைட்டாக இருக்குதுங்கிறதுக்காக நம்ம தேவராஜ்யத்தை இழக்க முடியுமா? அங்கேயும் நம்ம கொஞ்சம் பார்க்கணும். நம்ம எவ்வளவோ புலம்புறோம், இப்படி இருக்கு அப்படி இருக்கு, இந்த மார்த்தாள் மாதிரி நிறைய காரியங்களை செய்கிறோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, என்ன மண்டேலேருந்து சண்டேயே ஆராதனைக்கே வர முடியல, ஆராதனை முடிஞ்சதுலேருந்து எங்கள் உயிரை வாங்குறானுங்க, கம்ப்யூட்டரில் உட்கார வைக்கிறானுங்க, அதை செய், இங்கே போ அங்கே போங்கன்னு இழுக்கிறாங்க. ரைட்டுங்க, நீங்கள் பிரசங்கிமார்கள், உங்களுக்கு என்ன வேலை? புல்பிட்டு கிடச்சிது, மைக்கு கிடச்சிது, போதும், ஜனங்களும் கிடச்சாங்க. ஆமேன் போடுற மாதிரி உட்காந்துருக்கிய. நீங்கள் நல்லா கெட்டியாக இப்படித்தான் பேசுவீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நானும் உங்களை மாதிரி செக்குலர் ஜாபில் 24 வருஷம் நானும் காலேஜில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அது கடினமான வேலை, கடினமான வாழ்க்கை, எனக்கு தெரியும். அந்த இயக்கத்தில் சேர்ந்து என் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பின்பற்றுகிறவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனால்ட்டி, தண்டனை என்னன்னு கேட்டால் மரணம். இந்த காலகட்டத்துக்குள்ள நம்ம இருந்தால் நம்ம எப்படி நம்ம பிஹேவ் பண்ணியிருப்போன்ட்டு எனக்கு தெரியல. நான் முதல்ல உங்களை விடுங்க, நான் வந்திருப்பேனா?
அப்படியே விலகி போகிறதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. பண ஆசை எல்லாத்தையுமேக்கும் நமக்கு வேற இருக்குது. இதில் இண்டிவிஜுவல் ஃபேமிலிஸாக இருந்தாலும் சரி, சர்ச் ஆஸ் அ கார்பரேட் இன்ஸ்டிடியூஷனாக இருந்தாலும் சரி, அண்ட் இண்டிவிஜுவலி ஆஸ் அ பாஸ்டர், அதாவது தனிப்பட்ட முறையில் ஒரு பாஸ்டராக இருந்தாலும் சரி, இந்த விஷயத்தில் நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்கள். கிறிஸ்து இல்லாத வாழ்க்கை வியர்த்தம், அதாவது சூனியம். கிறிஸ்து இல்லாத சபைகள் வெறும் கட்டிடங்கள் தான். கிறிஸ்து இல்லாத ஜீவியம் இருள் தான். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஸ்தாபனமாக நாம் இருந்தாலும் கிறிஸ்துவின் உபதேசத்தில் நாம் நிலைத்தராவிட்டால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதில் தேவன் இருக்க போகிறதே இல்லை. இந்த ஒரு காரியத்தை நாம் அறிந்தவர்களாய் அந்த ஃபோக்கஸ் மாறாதபடிக்கு கொண்டு போக வேண்டியது நம்முடைய ரொம்ப அவசியமான ஒரு காரியம். பைபிள் வேண்டான்னு சொல்றவங்க ஜாஸ்தி ஆயிடுவாங்க போல இருக்குது. 2050 ஒருவேளை தேவனுடைய வருகை தாமதமானால் இப்பமே சொல்றான் பைபிள் வேண்டாங்கிறான். ஆணோடு ஆண் பெண்ணோடு பெண் விரகதாபம் கொண்டு அவங்க சண்டை போடுறது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, திஸ் இஸ் மை பாடிங்கிறான். ஏன் சரீரம் நான் எப்படியும் யூஸ் பண்ணுவேன், நான் யாரையும் அன்பு செலுத்துவேன், அன்பு தான் முக்கியம். ஒரு திருமணத்தில் ஒரு கணவனும் மனைவியிட்ட இருக்கக்கூடிய அந்த அன்பு வேதத்தின்படி உண்டான சட்டத்திட்டத்தின்படி தேவன் பரலோகத்திலிருந்து வந்ததான சட்டம். இப்போ இவன் என்ன சாத்தான் சொல்லி கொடுக்குறான்னா, அன்பு தான் முக்கியம். நான் அன்பு, ஆணோட ஆண் நான் அன்பு கொண்டா என்ன, பெண்ணோட அன்பு கொண்டா என்ன, மிருகத்தோட அன்பு கொண்டா எனக்கு என்ன. அப்போ நம்ம சொல்றோம் வேதம் அப்படி சொல்ல, அந்த வேதம் உன்னுடையது எந்த இல்லை அப்படிங்கிறோம். இன்னைக்கு துணிச்சல் என்னன்னா, என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் தேவராஜ்யத்தை நான் விட மாட்டேன், அந்நிய தெய்வங்களுக்கு நான் போக மாட்டேன், கிறிஸ்து ஒருவரே உண்மையான தெய்வம் எனக்கு தெரியும். நிறைய பேருக்கு என்ன ஆசை தெரியுமா, இந்த கலாட்டா கும்பல்லாம் வந்து எந்தெல்லாம் கொடுமைப்படுத்தி என்னை சித்திரவதை பண்ணி அதை பண்ணி கிறிஸ்துவுக்காக நிற்கிறதுக்கு பதில், ஆண்டவரே பேசாமல் ஒரு நாள் நான் பெட்டில் படுத்திருப்பேன், ராத்திரியா என்னை மேலே கூப்பிட்டு போயிருங்க ஆண்டவரே. நல்லது, ஆண்டவர் உங்களை அப்படி செய்தால் நல்லது. ஒரு வீட்டில் டெலிஃபோன் இருந்துச்சுன்னா ஒரு அரிஸ்டோக்ராட்டிக் ஃபேமிலி, அது பெரிய பணக்கார குடும்பம். அதுவும் இந்த ட்ருக்குன்னு சுற்றுறது, நம்ம உயிரை வாங்குறது. இத்தனு டைனோரா டிவின்னு சாலிடயர்னு ஒன்று இருக்கும், அது வந்துச்சுன்னா அடேங்கப்பா. ஒரு கார் இருந்துச்சுன்னா பிளசரில் போயிட்டு வர்றாரு, பிளசர் அப்படிம்பாங்க எங்கள் ஊரில். தேவனுடைய ராஜ்யத்தின் தன்மையும் அதனுடைய கேரக்டர்னா குணம், பண்பும் குணம். பண்புனா தன்மையும் அதனுடைய பண்பு அல்லது கேரக்டர் அல்லது குணம் எப்படின்னு பார்த்தோம். அல்லேலூயா. 3 விதமான மக்கள், 3 விதமான பதில்கள். அல்லேலூயா. ஏன் இந்த டாபிக்கு அதோடு வருகிறது அப்படின்னு சொன்னால், ஆண்டவருடைய ராஜ்யத்தை சேருகிறவர்களுக்கு 2 விதமான காரியங்கள். ஒன்று, நாம் போன வாரத்தில் பார்த்தபடி தேவனுடைய ராஜ்யம் இழந்து போனதை தேடவும், கெட்டுப்போனதை ரட்சிக்கவும், சிதறுண்டதை சேர்க்கவும், இனி பிசாசின் கிரியைகளை அழிக்கவும், மரண பயத்திலிருந்து ஜனங்களை விடுதலையாக்கவும், இப்படி அநேக பிள்ளைகளை மகிமையில் சேர்ப்பக்கவும், இப்படி பல காரியங்கள் ஒரு பக்கம் இருக்கும். இன்னொரு காரியம், இது சேர்க்கப்பட்டவர்கள் அவர்களுடைய நிலைமைகள் என்ன, அவர்கள் வாழ வேண்டிய விதம் என்ன, அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்ன என்பது தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த 2வது போர்ஷன். முதல் போர்ஷன் சுவிசேஷமாக இருக்கும். கெட்டுப்போனதை தேவன், இழந்து போனதை, சிதறடிக்கப்பட்டு, இதெல்லாம் சுவிசேஷம். ஆனால் 2வது காரியம், தேவனுடைய ராஜ்யத்தில் சேர கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறதான ஒரு கடினமான
ஒரு டஃப் என்று சொன்னேனே போன வாரம், ஹார்ட் பாத் என்று சொன்னேனே, அதை நான் எடுக்க மாட்டேன் என்று சொன்னேனே, அது இன்றைக்கு எடுப்போம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். லூக்கா 9வது அதிகாரம் 54வது வசனத்திலிருந்து 62வது வசனம் வரைக்கும் நாம் எல்லாரும் வாசித்து மகிழலாமா? சரி. அவர் திரும்பி பார்த்து, நீங்கள் இன்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை என்று அதட்டி, மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதற்கு அல்ல, ரட்சிக்கிறதற்கே வந்தார் என்றார். அதற்கு பின்பு அவர்கள் வேறொரு கிராமத்துக்கு போனார்கள். இது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய தன்மையும் பண்பும். அது போன வாரம் இட் ஹேப்பன். அல்லேலூயா. சரி. அவருடைய மனதுருக்கம் வெளிப்பட்டது. உடனே 57லேருந்து வேறு விதமான கதை வேறு விதமான கதையாக இருக்குது. அது என்ன கதை? அவர்கள் வழியிலே போகையில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றார். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடம் இல்லை அப்படின்னு ஒரு ஃபிட்டிங் ரிப்ளை ஒன்று கொடுத்துருக்கிறார். இந்த இடத்துல என்ன கொஞ்சம் சம்பவங்கள் நமக்கு கொஞ்சம் தெரியணும். அல்லேலூயா. என்ன சம்பவங்கள்னா, அந்த காலத்தில் ஆண்டவர் இருந்த காலத்தில் there were preachers. ப்ரீச்சர்ன்னு சொல்கிறத காட்டிலும் டீச்சர்ஸ்ன்னு சொல்லலாம். போதித்து நடத்துகிறவர்கள். இஸ்ரவேலில் அந்த பழக்கம் உண்டு. கிராமங்கள் தோறும் நியாயப்பிரமாணத்தை கொண்டு போய் வாசித்ததும் உண்டு, போதித்ததும் உண்டு. யோசபாத் காலத்தில் அது நடந்திருக்குது, எஸ்ரா காலத்தில் நடந்திருக்குது. இப்படி ஒவ்வொரு இடமா போய் அவர்கள் நடத்துவார். இவர்களுக்கு பேர் என்னன்னு கேட்டால் ட்ராவலிங் டீச்சர்ஸ். டிடிஆரில் டிடி, ட்ராவலிங் டீச்சர்ஸ். இந்த டீச்சர்கள் ஒரு இடத்துலேருந்து போயிட்டே இருப்பாங்க. இப்போ எலியா அந்த ஒரு தீர்க்க தரிசன ஊழியத்தை அவன் செய்ததாக நாம் பார்க்கிறோம். கர்த்தர் என்னை பெத்தேலுக்கு போக சொல்லுகிறார், என்னை கில்காலுக்கு போக சொல்லுகிறார், எரியோவுக்கு போக சொல்லுகிறார், இப்படி அப்படி சொல்கிறார். அப்போது ஹீ வாஸ் ரன்னிங் எ ஸ்கூல் ஆஃப் ப்ராஃபெட்ஸ். ஒரு பைபிள் காலேஜ் போல் ஸ்கூல் ஆஃப் ப்ராஃபெட்ஸ். அங்கே சில தீர்க்கதரிசிகளுக்கு ட்ரைனிங் கொடுத்து ஜெபம் பண்ணி அதுக்கு அந்த அபிஷேகத்துக்குள்ளாக நடத்தி அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை எலியா செய்து கொண்டிருந்தான். அப்போ தான் எலிசா உம்மை பின்பற்றுவேன் என்று சொல்லி, நீர் எங்கே போனாலும் நான் அங்கே வருவேன்னு சொல்லி விடாமல் போனான். எந்த பைபிள் காலேஜுக்கு எவ்வளோ தூரம் நீங்கள் போனீங்கனாலும் நம்ம விடுறதில்லை, அந்த அபிஷேகத்தை உங்கள்கிட்டேருந்து வாங்கணும் அப்படிங்கிற வாஞ்சையில் போனான். ஸோ இது பழக்கம், இஸ்ரவேலிலே இந்த பழக்கம் உண்டு. இங்கே நம்முடைய ஆண்டவர் பாருங்கள், ஒரு இடத்துல உட்கார்ந்து கொண்டு நம்ம போல ஒரு சபை நடத்திட்டோ அல்ல சபை கூடி வர்றதிலோ அவர் அதில் இல்லை. அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார்னு போட்டிருக்கு. ஸோ சுற்றி திரிந்தார். He was traveling everywhere. சில நேரங்களில் ஒரு கிராமத்தில் அவர் போய் பிரசங்கம் பண்ணி, ஒரு பட்டணத்தில் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவரால் சுகமாக்கப்பட்டவர்களும் அவருடைய போதனைகளை பரலோகத்தின் போதனைகளை கேட்டவர்கள், நீர் இங்கே தங்கிவிடும் என்று சொன்னார்கள். அதுக்கு ஆண்டவர் சொன்னார், இங்கே தங்குறதுக்காக நான் வரலை, நான் வேறொரு கிராமத்துக்கு இன்னும் நான் போக வேண்டும் சொல்லி அவரை எங்கே ராஜாவாக்கணும்னு சொல்லி தங்குங்கன்னாங்க. நீங்கள் இங்கே எங்களோடையே இருந்துட்டிங்கன்னா எங்களுக்கு ஒரு குறையும் கிடையாது அப்படின்னு ஆண்டவர் சொன்னார்னா, இதுக்காக நான் வரல, நான் போகணும்னு சொல்லி எஸ்கேப் ஆகி போனதாக நாம் பார்க்கிறோம். ஸோ he was a traveling teacher. இந்த ட்ராவலிங், இந்த ஆண்டவருக்கு முன்பாக அநேக ட்ராவலிங் பீப்புள் இருந்திருக்கிறாங்க. அண்ட் சம் ஆஃப் தெம் வேர் வெல்த்தி,
சிலருக்கு நல்ல வசதி படைத்த சில மக்களும் இருந்திருக்கிறாங்க. எப்போதெல்லாம் இந்த மாதிரி நாடு விட்டு இல்லை கிராமம் விட்டு கிராமம் போய் போதனை செய்கிறாங்களோ அவங்களுக்கு பின்னால் ஒரு பெரிய படைய கூட்டமே போகும். அந்த நாட்களில் நடந்தது நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் இதெல்லாம் கொஞ்சம் கண்டுபிடிப்பேன், இது என்னென்னலாம் நடந்திருக்குது பார்க்கலாம் அப்படின்ட்டு. அப்போ எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைக்கும். ஸோ வசனத்தை என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு செட்டிங் அது அமையும். ரொம்ப கிளியராக புரிஞ்சுக்கலாம். அப்போ ஒன்றுமே தெரியாமல் புரிஞ்சுக்கிறதுக்கும் அங்கே என்ன நடந்ததுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுட்டா ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருங்கிறத ரொம்ப ஈஸியாக புரியும். அப்போ ஒரு கும்பல் போயிட்டே இருக்குமா, இந்த ட்ராவலிங் டீச்சர்ஸுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அவங்களுக்கு வீடுகள் கிடைக்கும், தங்குறதுக்கு நல்ல வசதிகள் கிடைக்கும், எல்லாம் பக்காவாக இருக்கும். உடனே அவர்கள் அப்படி போதிச்சுட்டு அப்படியே போயிட்டே இருப்பார்கள். அதில் சில வேத பண்டிதர்கள், வேத பாரகர்கள், ஸ்கிரைப்ஸ் என்று பெயர், இந்த ஸ்கிரைப்ஸும் சேர்ந்து கொள்வார்கள். அதுபோல தான் என் ஆண்டவர் டீச் பண்ண ஆரம்பித்தோடனே நம்ம ஸ்கிரைப்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, நம்ம வேத பாரகர்கள், இவங்க இந்த கூட்டம், இல்லை இன்னொரு பப்ளிக்கு பொதுமக்களும் டீச் பண்ணும்போது ஆசையாகி கேட்பார்கள். கேட்டுட்டு ரொம்ப ஈர்க்கப்பட்டாங்க. ஆண்டவருடைய போதனை இல்லை, ரொம்ப ஈர்க்கப்பட்டாங்க. ஈர்க்கப்பட்டோடனே அதில் ஒரு மனுஷன் எந்திரிச்சு என்ன சொன்னான்னா, நம்ம வாசித்ததை சொன்னான். ஐயா, நீங்கள் எங்கே போனாலும் நான் பின்னால் வர்றேன் ஐயான்னு. ஆண்டவர் உடனே கூட்டம் சேருதுடா, நமக்கு நல்லது, நமக்கு இது கிடைக்கும், வீடு கிடைக்கும், நமக்கு பணம் கிடைக்கும், சாப்பாடு கிடைக்கும், நமக்கு சப்போர்ட்டு கிடைக்கும். வீடு சாப்பாடு அதை காட்டிலும் நமக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும், கும்பல் வருதேன்னு சொல்லி அவர் அப்படி எண்ணலையே. அப்போ மற்ற ட்ராவலிங் டீச்சர்ஸ்களுக்கும் மற்ற ப்ரீச்சர்களுக்கும் இவருக்கும் பயங்கர வித்தியாசம். கொஞ்சம் வித்தியாசம் கிடையாது, பயங்கர வித்தியாசம். அப்போ ஜனங்கள் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, நம்மளெல்லாம் சேர்த்துக்கிட்டு நல்லா சந்தோஷமாக இங்கே அவரை ராஜாவாக்கிடலாம். மற்ற டீச்சர்ஸாவது டீச் பண்ணிவிட்டு போதனை சொல்லிட்டு போயிட்டே இருந்தாங்க. ஆனால் இவரோ போதிக்கிறவர் மாத்திரமல்ல, அற்புதங்களும் அடையாளங்களும் செஞ்சு பயங்கரமான காரியங்களை செய்கிறதுனால இவர் தான் சரியான, இவரை போல டீச்சர் நம்ம பார்த்ததே கிடையாது. ஆனால் அதனால் இவரை விடக்கூடாது. அவரோடு ஒட்டிக்கொள்ள ரொம்ப ஆசையாக இருந்தார்கள் சிலர். ஆனால் அவரோ ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாரே, ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்கிறாரே, என்ன செய்கிறது? இப்போ அவனுக்குள்ள ஒரு தீராத ஒரு எண்ணம் ஒரு ஆசை வந்துச்சு. ஐயா, நீங்கள் எங்கே போனாலும் நாங்கள் உங்களை விட மாட்டோம் யான். ஸோ ஹீ வாஸ் ஆக்சுவலி ரெடி டு கோ அலாங் வித் ஜீசஸ். அதுவே ஒரு வினோதமான ஒரு புத்தி தான். ஒரு எலியா பின்னால் ஒரு எலிசா போனான்னா எல்லாரும் அப்படி போகிறதில்ல. He may have to sacrifice his entire life. அந்த அபிஷேகத்தை பெறுகிறதற்காக அவன் தான் வீடு, மனைவி, பிள்ளைகள் அது இதெல்லாம் யோசித்து பார்த்துருந்தான்னா அவனுக்கு கிடைக்காமல் போயிருக்கும். இட்ஸ் இஸ் எ வெரி ஹார்ட் லைஃப். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும், பயந்து போயிடக்கூடாது. If you want to get something from God, it comes definitely, but upon the measure of your sacrifice, upon the measure of our sacrifice. நம்முடைய தியாகத்தின் அளவை பொறுத்து தேவன் ஆசீர்வதிக்கிறார். அவரை தேடுகையில் அவரை கண்டுபிடிக்கலாமா? அவரை தேடுகையில், அவரை விசுவாசிப்பது ஒன்று, அவரை தேடுவது முற்றிலும் வித்தியாசமானது. என்ன சொல்லுங்க பார்க்கலாம், சந்தோஷமா? அவரை விசுவாசிப்பது ஒரு காரியம், எல்லாருமே விசுவாசிப்போம். அப்படி விசுவாசித்ததுனால அவரை ஆராதிக்கிறோம்.
ஆனால் ஆராதிக்கிற எல்லாருமே அவரை தேடுகிறார்கள் என்று சொல்ல முடியலையே. அப்படியானால் ஆராதிக்கிறவர்கள் பலர், அந்த கூட்டத்தில் தேடுகிறவர்கள் சிலர். ஆமென். அப்போ அந்த தேடுகிற கூட்டத்துக்கு அவர் தென்படுகிறார். அதுக்காக ஆராதிக்கிற கூட்டத்தை கைவிடுவார் என்று அல்ல, தேடுகிற கூட்டத்துக்கு அவர் தென்பட்டு பல காரியங்களை சொல்லிக் கொடுப்பார். எனவே அந்த தேடுதல் எதை பொறுத்து இருக்கிறது என்று சொன்னால், இட் டிபெண்ட்ஸ் ஆன் த மெஷர் ஆஃப் அவர் சாக்ரிஃபைஸ். நம்முடைய தியாகத்தின், அர்ப்பணிப்பின், தியாகத்தின் அளவை பொறுத்து இருக்கிறது. இன்றைய கேட்டுக்கொண்டிருக்கிற அன்றைய பிள்ளைகளே, நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு தியாகத்தின் அளவுன்னு ஒன்று உண்டு. தியாகத்தின் அளவு 0 அப்படின்ட்டு சொல்ல முடியாது, அப்படி 0வாக இருக்கவும் முடியாது. சம் மெஷர் வில் பி தேர். ஆனால் அது ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமாக இருக்கும். இன்று நம்முடைய குடும்பத்தாரில் சிலர் ரட்சிக்கப்படாமல் இருப்பார்கள், நாம் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டிருப்போம். ஆனால் அவர்கள் ரட்சிக்கப்படலையே என்று சொல்லி நாம் தேவனை ஆராதிக்க மாட்டேன் என்று ஒருபோது நாம் சொல்ல மாட்டோம். அவர்கள் என்ன வேணாலும் நினைத்து கொள்ளட்டும், நான் தேவனை ஆராதிப்பேன் என்று தான் நாம் உண்மையாய் ரட்சிக்கப்பட்டவர்கள் அப்படித்தான் செய்வார்கள். அதில் ஒரு தியாகம் என்று ஒன்று உண்டு. ஒரு உபவாசம் என்பது ஒரு தியாகம். தேவனுடைய ஊழியத்துக்காக நாம் செலவிடுவது ஒரு தியாகம். ஜெபம் ஒரு தியாகம். வேதத்தை எடுத்து வாசித்து நேரத்தை, வேதத்துக்கென்ற கர்த்தருடைய சத்தத்தை நாம் கேட்பதற்கு முன் வருகிறது ஒரு தியாகம். கர்த்தருடைய பிள்ளைகளோடு சேர்ந்து பல இடங்களுக்கு ஊழியத்துக்கு போகிறது ஒரு தியாகம். இப்படி பல காரியங்கள், தியாகங்கள் உண்டு. ஆனால் இவை பொதுவாக தேவ ஜனங்கள் எல்லாரும் செய்கிற காரியங்கள். ஆனால் அந்த தியாகத்தின் அளவுகள் வித்தியாசமாக இருக்கும். இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு அளவு இருக்கும். ஆனால் இந்த அளவு கூட 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 அல்லேலூயா, தேவனோடு நெருங்கி சேருகிற ஒரு பாக்கியம் மிக அதிகமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை. உன்னதமானவர் மறைவில் இருக்கிறவன். அது நம்ம மனப்பாடமாக தெரிந்த ஒரு வசனம், எல்லாருக்கும் தெரிந்த வசனம். ஆனால் அதற்கு கருத்து என்ன? உன்னதமானவருடைய மறைவு, that is the he that dwelleth in the secret places of the most high shall abide under the shadow of the Almighty. To abide under the shadow of the Almighty, one has to go to the secret place of God. Hallelujah. The 91வது சங்கீதம் அப்படி ஆரம்பிக்கிறது. அந்த மறைவுக்குள் போகிறவன், அந்த மறைவுக்குள் போகிறவன், உன்னதமானவன் மறைவில் இருக்கிறவன், அந்த சர்வ வல்லவருடைய நிழலில் அவன் தங்குவான். அப்போ அந்த மறைவுக்கு போகாதவர்கள் அந்த நிழலை அடையாமல் போகிறார்கள். அந்த நிழலை அடைந்தவர்களுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் அந்த 2வது வசனத்திலிருந்து கடைசி வரைக்கும் உள்ள வசனங்கள். நாம் பொதுவாக இந்த சங்கீதத்தை வீடுகளுக்கு போகும்போது, ஹவுஸ் விசிட்டிங்க்கோ இல்லை பிரதிஷ்டைகளுக்கோ அல்ல டெய்லி ஆசீர்வாதத்துக்கோ இல்லை பெட் டைம் பைபிள் ரீடிங்க்கோ 91வது சங்கீதத்தை படுக்கிறதுக்கு முன்னாக ராத்திரி நாம் வாசித்து ஆசீர்வாதத்தோடு படுக்கிறது நல்லது. அது ஆசீர்வாதமான கர்த்தருடைய வார்த்தைகளே. அதை வாசிக்கும் பொழுது தேவன் நம்மை பாதுகாக்கிறார், அந்த வசனங்களின்படியே பாதுகாக்கிறார், அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் நாம் கொஞ்சம் நாளுக்கு நாள் ஆழமாய் போக அழைக்கப்பட்டிருக்கிறோம். We are called to go to dig deeper every moment of our life. Hallelujah. அப்படியே நான் ரட்சிக்கப்பட்ட நாளிலே 40 வருஷமாக இருந்தது போலவே நான் இருப்பேன் என்று சொல்லக்கூடாது. நாம் இழந்து போய்விடுவோம். நாளுக்கு நாள் நாம் அவரை அறிகிற அறிவிலே விருத்தி அடைய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. கொலோசியர் 1வது அதிகாரம் 10வது வசனத்தில் நாம் அப்படி பார்க்கிறோம். We are seeing that in Colossians chapter 1 verse number 10. அது என்ன சொல்லுதுன்னு பார்த்துட்டு நாம் சில காரியங்களுக்கு போகலாம். சகலவித
நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரமாக நடந்துக்கணும். அப்போ தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அப்படின்னா ஒரு வளர்ச்சி. that ye might walk worthy of the Lord unto all pleasing, being fruitful in every good work and increasing in the knowledge of God. increase அப்படின்னா உயர்வு. ஹல்லேலூயா. கூடுதல். சம்பள உயர்வுன்னு சொல்கிறோம் இல்லையா? அதுபோல் தேவனை அறிகிற அறிவில் நமக்கு ஒரு உயர்வு வேண்டும். கொஞ்சம் செக் பண்ணிக்கொள்ள வேண்டும். இப்போ என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற இதே நேரத்தில், ஆண்டவரே, நான் உம்மை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்திருக்கிறேனா? ஆனால் உலகம் பாருங்கள், நம்ம அதுக்கு இடம் இல்லாதபடிக்கு அப்படி அமைக்குது. கடந்த நாட்களில் இருந்த வேலைகள் வேற, சில வருஷங்களுக்கு முன்பாக இருந்த வேலைகள் வேற, இப்போ இருக்கக்கூடிய வேலைகள் வேற. நம்மளை விட மாட்டேங்குது. 24 ஹவர்ஸும் அதுக்கிட்டே டிவோட் பண்ணத்தான் அது கூப்பிடுது நம்மளை. கொஞ்சம் கூட ஒரு ரெஸ்ட் கொடுக்காதபடிக்கு நம்ம ஹெல்த் போகுதுன்னு கூட நம்ம ஆட்கள் யாருமே பார்க்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையின் மத்தியில் நம்முடைய எண்ணங்கள் பூரா பரத்துக்கு நேராகி வைக்கப்பட வேண்டும். ஒருவேளை ஃபிசிக்கலாக நாம் அதில் ஈடுபட முடியாத ஒரு சூழ்நிலைகள் தள்ளப்படலாம். அது நியாயமான ஒரு காரியம்தான். இந்த காலத்து கலாச்சாரம் அப்படி மாறிவிட்டது. ஆனாலும் நமக்குள்ளே தேவன் வைத்திருக்கிற அந்த அக்கினி குறையாதபடிக்கு பாவம் அந்த அக்கினியை குறைச்சி விடும், அணைச்சி விடும். அதை அணைத்து போடாதபடிக்கு ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். அப்போ இந்த ட்ராவலிங் டீச்சர்ஸ் இப்படி போகும் பொழுது இதை கண்ட உடனே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் வாயை திறந்து சொன்னார், நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடு உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை. அவனோ ஒரு பக்கம் நீங்கள் எங்கே போனாலும் கூட வந்துடுவேன்னு சொல்கிறான். ஆண்டவரோ இன்னொரு பக்கம் அனிமல்ஸுக்கு இருக்கக்கூடிய, அதாவது மிருகங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நன்மை கூட எனக்கு இல்லை. என் பின்னால் நீ வருவாயானால் நான் படுகிற பாடுகள் நீயும் படத்தான் வேண்டும். ஆர் யூ ரெடி? இஃப் யூ ஆர் ரெடி கம்முன்னு சொல்லலை, பேசாமல் சொல்லிட்டு விட்டுட்டாரு. அவன் ரெடியாக இருந்தால் பின்னால் வருவான், ரெடி இல்லைன்னா அவன் போயிடுவான். ஹல்லேலூயா. இது அன்னைக்கு தான் அந்த சத்தியம் பொருத்தமா, இன்றைக்கும் அதே சத்தியம் நமக்கு பொருத்தமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. இதை அறிந்து கொண்ட சபைகள் தேவனுக்குள் ஸ்திரமாக இருக்கும். இந்த அறிவுக்குள்ளாக வரக்கூடிய விசுவாசிகள், குடும்பத்தார் ஆண்டவருடைய சத்தியத்தை அறிந்தபடினாலே they prioritize their lives, they prioritize their issues in life. வாழ்க்கையில் எதை முக்கியப்படுத்தணும், எதை முக்கியப்படுத்தக்கூடாது என்பதை இந்த சத்தியம், அந்த அறிவை நமக்கு புகட்டுகிறது. பிரியமானவர்களே, therefore we will not lose in our lives, we will not lose the kingdom of God. Hallelujah. இந்த உலகத்தில் எதையும், தேவனுடைய ராஜ்யத்துக்காக எதையும் இழக்கிறதுக்கு ரெடிங்கிற நிலைமையில் தயாராகி விடுகிறோம். ஆமேன், ஆமேன். வரல, என்ன வருது? நல்லவர். ஆமேன், வந்துடணும். ஏன்னா அதுதான், எதை இழந்தாலும் தேவனுடைய ராஜ்யத்தை இழந்துட்டா அதை போல் ஒரு துர்பாக்கியம் வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. நம்ம எதை வேணால் சாக்கு போக்கு சொல்லலாம். அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ரொம்ப டைட்டான சூழ்நிலைகள், இல்லைன்னு சொல்ல. அந்த டைட்டாக இருக்குதுங்கிறதுக்காக நம்ம தேவராஜ்யத்தை இழக்க முடியுமா? அங்கேயும் நம்ம கொஞ்சம் பார்க்கணும். நீங்கள் சொல்லுவீங்க, பாஸ்டர் எங்கள் நிலைமைகள்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படிம்பீங்க. நாங்கள் எவ்வளோ கடினமாக இரவும் பகலும் பாராதபடிக்கு. ரைட், உண்மைதான். அது இப்போ நம்ம என்ன தான் புலம்புனாலும் அது மாறுமா? சரி, பரவாயில்லப்பா, நீ இரவும் பகலும் உன் கம்பெனிக்காக, உன் காரியத்துக்காக பார்த்துக்கிட்டே இரு, நாங்கள் கொஞ்சம் போகிறோம், நீ பிறகு முடிஞ்சாவா, நீ கொஞ்சம் பிறகு பார்த்துக்கலாம், செகண்ட் லிஸ்ட்டில் உன் பேர் இருக்கும், வா, நாங்கள் ஃபஸ்ட் லிஸ்ட்டில் போயிடறோண்ணா. அது எப்படி? இங்கே ஒரே ஒரு அழைப்பு, ஒரே ஒரு எக்கால சத்தம், ஒரே ஒரு தரம் மகாராஜா வருகை. ஹல்லேலூயா. ஒரே ஒரு சபை, இந்த சபையில் அங்கத்தினார்கள் ஒரே நேரத்தில் போக வேணும்.
நீ கொஞ்சம் போ, நான் பின்னால் வர்றேன்னு சொல்லக்கூடிய இது கிடையாது. சில வீடுகளில் அப்படி தான் சொல்கிறாங்க. அம்மாவும் பிள்ளைங்களும் சபைக்கு அனுப்பிட்டு ஐயா என்ன சொல்கிறாரு, நடக்குது நடக்குது. இல்லைன்னா பிள்ளைகள்னு சொல்ல, நீங்கள் 2 பேரும் தாத்தா பாட்டி போங்க, நாங்கள் பின்னாலே வர்றோம். இவன் பார்த்துக்கிட்டே இருப்பான், பின்னால் பார்த்துக்கிட்டே இருப்பான். இவன் ஒருவேளும் காணோம், சொன்னது செய்ய மாட்டேங்கிறாங்க. எங்கடானா, எனக்கு அப்படியே பார்த்தேனா, நான் புறப்பட்டேனா, நான் வந்தேனா, ஷூ போட்டேனா, திடீர்னு டர்ன்னு பிச்சுக்கிடுச்சு வயிறு அப்படிமா. எதையாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி மட்டம் அடிக்கிறது. இந்த மாதிரி சரி பரவாயில்ல, அடுத்த வாரம் வந்ததில்ல போ அப்படின்னு எதையாவது சொல்லி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ஏசையா வருகையில் பிடுங்கிடுச்சு, பிச்சுக்கிடுச்சு, இந்த மாதிரிலாம் சொல்ல முடியுமா ஐயா? அல்லேலூயா. அந்த மாதிரிலாம் ஒன்று சொல்லி என்ன வேலைக்கு ஆகுமா? ஒரே எக்காலம் சைன்னு போயிடணும். போகிற பக்கம் பார்த்தா நான் ஒருத்தன் தான் போவோம் போல இருக்கு. என்னை அனுப்பி வச்சுட்டு நீங்கள்லாம் ஜாலியாக இருப்பீங்க போல இருக்குதப்பா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து ஒரே எக்காலத்தில் ஒரே ஓட்டமாக ஓடிடணும். ஸ்தோத்திரம். என்ன மகிமையான எக்கால சத்தம். அது ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு மாத்திரம்தான் அது கேட்கும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அது குறித்து யோசிக்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னா, ஒரு சிலருக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும் போல தெரியுதே, ஐயோ அப்படின்னு. அதனால் ஆண்டவருடைய ஜனமே, நம்ம எதை இந்த உலகத்தில் இழந்தாலும் சரி, நம்ம காரியங்கள் மாறப்போகிறதில்ல. நம்ம எவ்வளவோ புலம்புறோம், இப்படி இருக்குது அப்படி இருக்குது, இந்த மார்த்தாள் மாதிரி நிறைய காரியங்களை செய்கிறோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, என்ன மண்டேலேருந்து சண்டையே ஆராதனைக்கே வர முடியல, ஆராதனை முடிஞ்சதுலேருந்து எங்கள் உயிரை வாங்குறானுங்க, கம்ப்யூட்டரில் உட்கார வைக்கிறானுங்க, அதை செய்ய, இங்கே போ அங்கே போங்கன்னு இழுக்கிறாங்க. ரைட்டுங்க, நீங்கள் பிரசங்கிமார்கள், உங்களுக்கு என்ன வேலை? புல்பிட்டு கிடச்சிது, மைக்கு கிடச்சிது, போதும், ஜனங்களும் கிடச்சாங்க. பார்த்தீங்களா? ஆமேன் போடுற மாதிரி உட்காந்துருக்கிய. நீங்கள் நல்லா கெட்டியாக இப்படி தான் பேசுவீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நானும் உங்களை மாதிரி செக்குலர் ஜாபில் 24 வருஷம் நானும் காலேஜில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அது கடினமான வேலை, கடினமான வாழ்க்கை, எனக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும். இதன் மத்தியில் எரிகிற தீபங்கள் தொடர்ந்து எரியத்தக்கதாக, ஹல்லேலூயா, நாம் அதை விட்டுறக்கூடாது. கர்த்தர் நல்லவர். நான் ரட்சிக்கப்பட்ட போது பாஸ்டர் இமானுவேல் ஃப்ரான்சிஸ்னு ஒரு அந்த காலத்து பாஸ்டர், WME என்கிறதான ஸ்தாபனம் இருந்தது. அப்போது காலையில் ஒரு அந்த பாஸ்டர் ஒரு அருமையான ஒரு பாடலை பாடுவார். காலைதோறும் கர்த்தனே புது கிருபையை தினம் பொழிகின்றீரே அப்படின்னு சொல்லி நல்லா பாடுவாங்க. நாங்கள் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்கள், எனக்கு அந்த பாட்டை மறக்கவும் முடியாது, அந்த பாஸ்டரையும் மறக்க முடியாது. ரொம்ப அன்பான நல்ல பாஸ்டர். அல்லேலூயா. அதில் ஒரு ஸ்டான்ஸா இருக்குது, எரியும் தீபங்கள் தொடர்ந்து எரிய அக்கினி ஆவி ஊற்றிடுமே. அல்லேலூயா. ஜாதிகள் நடுவிலும் ஜனமே கலங்கரை விளக்காய் திகழவே. ஜாதிகள் நடுவிலும் ஜனமே கலங்கரை விளக்காய் திகழவே. எரியும் தீபங்கள் தொடர்ந்து எரிய அக்கினி ஆவி ஊற்றிடுவே. எரியும் தீபங்கள் தொடர்ந்து எரிய அக்கினி ஆவி ஊற்றிடுவே. காலைதோறும் கர்த்தனே புது கிருபையை தினம் பொழிகின்றீரே. காலைதோறும் கர்த்தனே தேவன் நல்லவரே, மாதேவன் வல்லவரே. என் தேவன் நல்லவரே, மாதேவன் வல்லவரே. சமூகம் எனக்கு ஆனந்தமே,
சமூகம் எனக்கு ஆனந்தமே, காலைதோறும் கர்த்தனே. ஆழியின் அலைகள் ஓயாது போ, அன்பின் அலைகள் எழும்புமே. ஆழியின் அலைகள் ஓயாது போல, அன்பின் அலைகள் எழும்புமே. மலைகள் விலகும், பர்வதம் அகலும், மறாவும் கிருபை நீங்கிடாதே. மலைகள் விலகும், பர்வதம் அகலும், மறாவும் கிருபை நீங்கிடாதே. காலைதோறும் கர்த்தனே நம் தேவன் நல்லவரே, மாதேவன் வல்லவரே. நம் தேவன் நல்லவரே, மாதேவன் வல்லவரே. சமூகம் எனக்கு ஆனந்தமே, சமூகம் எனக்கு ஆனந்தமே, காலைதோறும் கர்த்தனே. ஆகவே இதை நாம் இழக்கக்கூடாது, அதைத்தான் சொன்னார். அந்த காலத்தில் இருக்கக்கூடியதான செட்டிங்ஸ் நான் கொஞ்சம் உங்களுக்கு விளக்கி சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். நான் ஒரு அருமையான ஒரு ஆர்டிக்கிள் ஒன்று எடுத்தேன். இட் வாஸ் வெரி வண்டர்ஃபுல். தேவர் சர்ச் க்ரோத்தை ஸ்டார்ட் பண்ண என் ஆண்டவர் அந்த நாட்களில் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குதுங்கிறத ரொம்ப அழகாக அந்த ஆர்டிக்கிள் எழுதியிருந்தது. நான் அதுதான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். AD 1 கிறிஸ்துவுக்கு பிறகு, கிபி, ஏடின்னா கிபி 1ஆவது நூற்றாண்டில் the church was not an institution but it was a movement. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் சில விளக்கங்கள் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் பொறுமையாக கேளுங்க. The church was not a institution. இப்போ நமக்கு சர்ச் ஒரு இன்ஸ்டிடியூஷனாக இருக்குது. முதல் நூற்றாண்டில் சர்ச் அப்படி இருந்ததில்லை. இட் வாஸ் அ மூவ்மெண்ட். மூவ்மெண்ட்டுங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா இயக்கம். சில டைட்டில்ஸ் நம்ம பார்க்குறோம்ல உலகத்தில், இந்த இயக்கம் அப்படின்னா அது very solid foundation but there is no proper structure for it. அதனுடைய அஸ்திபாரம் ஸ்ட்ராங்காக இருக்கும், ஆனால் அதுக்கென்று ஒரு வடிவமைப்பு இல்லாததுக்கு பேர் இயக்கம். ஒரு வடிவமைப்பு இருக்காது. ஸோ அந்த ஆதி நூற்றாண்டில் it really attracted me. This article was very useful to me. It was a movement. In AD 1 the Church of Jesus Christ was a body of Christ, had no buildings, little money and no wealth. The church was just a movement. ஒரு பில்டிங் இல்லை, கட்டடங்கள் கிடையாது. நீங்கள் அதை கொஞ்சம் பைபிள் காலத்துக்கு கொஞ்சம் கற்பனைக்கு போயிடுங்க. பில்டிங் கிடையாது, பணம் இல்லை, பிறகு வெல்த் கிடையாது, சொத்து சுகங்கள் ஒன்றும் இல்லை. இனி இதுக்கு பத்தாவதுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சாங்கன்னா ஒரு போதனை வேற கொடுத்துட்டாங்க, கலெக்ட் நோ மணின்ட்டாங்க. உங்களுக்கு கொஞ்சம் புரியுதாங்க? மாத்திரம் கொஞ்சம் சொல்லுங்க. எந்த பணத்தையும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, கலெக்ட் பண்ண பணப்பை என்ன செய்யக்கூடாதான், எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. போகிற இடத்துல உங்களுக்கு கொடுப்பாங்க, சுவிசேஷன் சொல்லிட்டு கிளம்பு அப்படின்ட்டாங்க. கலெக்ட் நோ மணி எக்ஸப்ட் டு மேக் யுவர் ஜேர்னி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற விசுவாசிகள் சபையார் தங்களுடைய காணியாட்சி நிலங்களெல்லாம் கொண்டு வந்து விற்று, ஏன்னா இந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் ஹார்டாக போகுது, விற்க சொல்லிடுவார் போல இருக்குடா, இருக்கிறதெல்லாம் விற்றுட்டு என்ன செஞ்சுருந்தாங்க, அப்போஸ்தலர்கள் பாதத்தில் கொண்டு வந்து வச்சாங்க. ஒருவருக்கும் ஒரு குறையும் இல்லை, தேவைக்கு ஏற்ப எல்லாத்தையும் பொதுவாக வச்சு அனுபவித்தார்கள் போட்டிருக்கு. இருக்கிற கஜானாவை காலி பண்ணுறது. அதுக்கப்புறம் பணத்தையாவது எடுத்துகிட்டு போகலாமன்னா எடுத்துகிட்டு போகாத. சரி, இந்த ஊர்லேருந்து அந்த ஊருக்கு போகும்போது நமக்கு சொத்து சுகம்லாம் இப்போ நிலம் இங்கே இருக்குது, அதை விற்றுட்டு இப்போ இத்தனை கோடின்னு சொல்லி கொண்டு போயிடலாமா, அங்கே போய் வாங்கிக்கலாமா, அதுக்கு வழியே கிடையாது. இதில் சில ஹவவர் இது ஒரு பக்கம் இருக்க,
the penalty of becoming a Christian was often death. கொஞ்சம் என்னோடு டிராவல் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவை அந்த இயக்கத்தில் சேர்ந்து என் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பின்பற்றுகிறவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனால்ட்டி, தண்டனை என்னன்னு கேட்டால் மரணம். இந்த காலகட்டத்துக்குள்ள நம்ம இருந்தால் நம்ம எப்படி நம்ம பிஹேவ் பண்ணியிருப்போன்ட்டு எனக்கு தெரியல. நான் முதல்ல உங்களை விடுங்க, நான் வந்திருப்பேனா? அப்போ சொத்து சுகங்கள் நிலத்தை வச்சுக்கிட்டு ஜாலியாக இருக்கணும்னு விரும்பினவங்க அந்த நாட்களில் கிறிஸ்துவை பின்பற்றி இருப்பார்களா? கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு பதில் சொல்லுங்க. நிச்சயமாக இருக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு கும்பல் தயாராக இருந்தது. நிலத்தெல்லாம் கொண்டு வந்து விட்டுட்டான். அதில் கொஞ்சம் பாதி மனசு பொய் சொல்லி தப்பிச்சு போகலான்னு, ஏதோ கொஞ்சம் போட்டுட்டு போகலான்னு சொன்ன ஒரு 2 கப்புல், அந்த ஜனங்களுக்கு வந்த பிரச்சனையா ஆளே இல்லை. அப்போ அது ஜனங்களுக்குள்ள பெரிய பயத்தை உண்டாக்கிருச்சு. எப்பா இவங்களோட சேரவும் கூடாது. 3வது கண்டிஷன் என்ன? ஒரு கண்டிஷன், பணம், பொருள், சொத்து, சுகம், நிலம் எல்லாத்தையும் எடுத்துட்டு போகாத. இன்னொரு கும்பல் என்ன செஞ்சிச்சு? இருக்கிறவெல்லாம் கொண்டு வந்து அப்போஸ்தலர் பாதத்தில் போட்டுட்டு உண்மையாக போட்டவனுங்க பிழைச்சானுங்க. என்ன விளங்குது உங்களுக்கு? அதில் எப்படியாவது கொஞ்சம் மாயம் பண்ணி கொஞ்சம் தப்பிச்சுட்டு போகலாம், இவங்களுக்கெல்லாம் என்ன தெரிய போகுதுன்னு நினச்சிட்டு ஒரு 2 பேர் நாடகம் போட்டானுங்க, செத்தே போயிட்டாங்க. அது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் ஜனங்கள் இவர்களோடு சேர பயந்தார்கள். அங்கே விசுவாசிகளால் அற்புதங்கள் அடையாளங்கள் ஒரு பக்கம் நடக்குது. 4வது விசுவாசிகளாலும் அதே நேரத்தில் ஊழியக்காரர்களாலும் அப்போஸ்தலர்களாலும் அற்புதங்கள் நடக்குது. 1, முதலாவது எதையும் கொண்டு போகாதேன்ட்டார், ஊராக போனார். 2வது என்ன, நானே மறந்துட்டேன், மாயம் பண்ணி இருக்கிறதெல்லாம் உள்ளே போட்டு மாயம் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போகலாங்கிறவங்க செத்தே போயிட்டாங்க. நம்பர் 2. 3வது இவங்களோட சேரத்துக்கு ஜனங்கள் பயந்தாங்க. 4வது பார்த்தா அற்புதங்கள் அடையாளம் நடக்குது, சேராமல் இருக்கவும் முடியல. என்னையா இது? இவங்கள்ட்ட போன அற்புதங்கள் நடக்குது. கேன்சர் சுகமாது, சப்பானி எந்திரிக்கிறான், பிறவி குருடன் பார்வையடைகிறான், என்னென்னமோலாம் நடக்குது. மரித்தவன் எழுந்திருக்கிறான், நிழல் பட்டா அவன் சுகமாகுது. அப்போ சேரணும்னு ஆசையும் இருக்கு, பயங்கரமான பயமும் இருக்கு. உங்களை கொஞ்சம் பயமுறுத்தி விடலான்னு பார்க்குறேன். சேரணும்னு ஆசை, பயங்கரமான ஆசை இருக்கு. ஏன்னா அவன் நோய்வாய்ப்பட்டவன் சேராமல் எப்படி? அவனுக்கு சுகம் வேணும்னா எங்கே போகணும்? எந்த டாக்டர்கிட்டையும் போனாலும் அன்றைக்கி வேலைக்கு ஆகாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துடைய ஆண்டவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டுட்டா இத்தனை பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ சுகமானாங்கன்னா, அப்போ ஊரில் உலகத்தில் இருக்கிற நோயாளிகள்லாம் ஆண்டவர்கிட்ட வராமையாக இருப்பான். அவன் ஓடி வந்தான் எல்லாருக்குமே சுகத்தை கொடுத்து அனுப்பின தெய்வம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, சேர்றதுக்கு அப்போஸ்தலர்களோடு சேர்றதுக்கு பயங்கர பயமாக இருக்குது. அவன் செத்து போயிடுவான போல இருக்கு. உண்மை இல்லைன்னா அந்த சபையில் அவனுக்கு இடம் இல்லைங்கிற மாதிரி. கொஞ்சம் பலமாக சொல்லுங்க. அது உள்ளத்தின் ஆழத்திலேருந்து சொல்லுங்க. உண்மை இல்லாத நிலைமை இருந்துச்சுன்னா, எவனாவது பொய் சொன்னான்னா, உண்மையாக பேசலைன்னா, வஞ்சகமாக வந்தான்னா, அவனுக்கு சபையில் இடம் இல்லை. ஆனால் சபைக்கு பின்னால் ஒரு இடம் இருக்கு. என்ன இடம்? அந்த காலத்தில் சபைக்கு பின்னால் ஒரு இடம் இருக்குது, 6 அடி குழி. ஏன்னா அது நடந்தது. எவன்லாம் உண்மை இல்லையோ, உண்மையாக இருக்கானோ இங்கே இரு, உண்மை இல்லாதவன்லாம் அங்கே இரு. இந்த நிலைமையில் இருந்தால் எவன் சேருவான்? உண்மையாக இருக்கிறவன் சேருவான், உண்மையாக இல்லாதவன் போய் சேருவான். வழி இல்லை. அந்த மாதிரி ஒரு செட்டிங். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டான்னு சொல்லி வெளியில் பப்ளிக்காக தெரிஞ்சதுன்னா நேராக அவனுக்கு மரண தண்டனை. அது தவிர்த்து வேற கிடையாது. ஸோ இட் வாஸ் எ மூவ்மெண்ட், ஒரு இயக்கம். AD 49 கிபி 49
The church became a philosophy. சர்ச்சு, தேவனுடைய சபையானது ஒரு தத்துவமாக அது மாறினது. இந்த சபையுடைய வளர்ச்சிகளை பாருங்க எப்படி எப்படிலாம் மாறுதுன்ட்டு. ஏன் மாறுது அப்படின்னா, the church expanded and entered into Greece. கிரேக்க நாட்டுக்குள்ள சபை போயிடுச்சு. இந்த இயக்கம் இப்போ எப்படி ஆகி போச்சுன்னா, அது கிரேக்க நாட்டுக்குள்ள போனது. கிரேக்கர்கள் எதை தேடுறாங்க? ஞானத்தை தேடுவான். கிரேக்கர்களில் தான் எல்லாம் ஃபிலாசபி, தத்துவ மேதைகள், ஞானிகள்லாம் கிரேக்க தேசத்துலேருந்து வர்றவனுங்க. ஸோ சர்ச் எப்படி போயிருச்சுனாக்க, அந்த பக்கம் இட் பிகேம் எ ஃபிலாசபி. தி சர்ச் பிகேம் ஃபிலாசபி டு மெனி. தி சர்ச் க்ரூ இன் சைஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ். சர்ச்சு நல்ல வளர்ச்சி இல்லை. ஏன்னா இப்போ நிறைய தத்துவ மேதைகள், ஞானிகள்லாம் இப்போ இந்த இது தத்துவமாக எடுத்தாங்க. சுவிசேஷத்தை என்னது தத்துவமாக எடுத்து அவங்களுக்கு அவங்க டேஸ்ட்ல, எந்த டேஸ்ட்ல, கிரேக்கர்களுக்கு கிரேக்க டேஸ்ட் என்னது, அவன் ஞானத்தை தேடுவான்னு வரும்பொழுது சுவிசேஷம் அவன் ஏற்றுக்கொண்டவர்கள் அந்த ஞானத்தை அவர்கள் கண்டுபிடித்தார்கள். அதனால கிரேக்கர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். கர்த்தர் நல்லவர். யாருக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி தான் அது வசனம் அப்படி தென்படுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நமக்குள்ள எத்தனை பேர் எத்தனை எண்ணங்கள் மூலமாக ரட்சிக்கப்பட்டிருக்கோம்னு சொன்னீங்கன்னா, சிலர் சரித்திரம் பைத்தியமாக, ஹிஸ்ட்ரி பைத்தியமாக இருப்பாங்க. அப்போது அந்த ஹிஸ்ட்ரியை படிச்சுக்கிட்டே இருக்கும்போதே அவன் ரட்சிக்கப்பட்டுருவான். ஏன்னா இதில் ஃபுல் ஆஃப் ஹிஸ்ட்ரி இருக்குது. சிலருக்கு ஆர்கியாலஜி, தொல்பொருள் ஆராய்ச்சியில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பான். அது அந்த கண்ணோட்டத்தில் இதை பார்த்தவன் க்ளீனாக எக்ஸ்கவேஷன்ஸை பார்த்து ரட்சிக்கப்பட்டுருவான். சிலருக்கு மெடிக்கல் டாக்டர்ஸ், மெடிசின் அந்த அந்த சைடு அது அப்படி இருக்கிறவங்க அந்த கோணத்தில் படிக்கும்போது அந்த வியாதிகள் குணமாகிறது, அப்படியே ரட்சிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லாயர்ஸ், அட்வொகேட்ஸ், பல கோணத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லா கோணத்திலும் பார்க்கும்போது இந்த வேதம் எல்லாரையும் ரட்சிக்கிறதற்கு ஒரே ஒரு புஸ்தகமாக தேவன் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஸோ இட் பிகேம் ஃபிலாசபி. அப்போ அந்த சர்ச் சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ அந்த சர்ச்சுக்குள்ளே எப்படி இருக்கிறாங்கன்னா, ஃபிலாசபி தேடுறவனும் ரட்சிக்கப்பட்டவன் இருப்பான். கல்வி அறிவு இல்லாத, ஸ்கூலுக்கே போகாத பேதுரு போல அற்புதங்கள் செய்கிறவனும் இருப்பான். இப்படி இது போகுது. இப்போ AD 313, கிபி 313, கிபி 313 என்ன நடக்குதுன்னா, காலம் செல்ல 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 the church became an institution. அது ஒரு கட்டமைப்பான ஒரு கட்டமைப்புக்குள்ள வருது. இன்ஸ்டிடியூஷன். ஸ்கூல் இஸ் an institution. College is an institution. Hospital is an institution. அதுபோல church became an institution. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? the church expanded, நல்ல விரிவாக்க வந்திருக்குது, into Rome. ரோம்குள்ள போயிடுச்சு. கர்த்தர் நல்லவர். அப்போ இந்த சர்ச் எங்கே போய், எருசலேமில் இருந்த சபை கிரேக்குக்கு போய் ரோமுக்கு போனோடனே அது ஒரு 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 நிறுவனம் மாதிரி ஆயிப்போச்சு. ரோமுக்குள்ளே போனோன்னே இட் கெயின்ட் ரெக்கக்னிஷன். அப்போ தான் திருச்சபைக்கான அங்கீகாரம் அது பெறுகிறது. 313 அங்கீகாரம். இட் க்ரூ இன் பவர் அண்ட் பாப்புலாரிட்டி. ஒரு பெரிய ஒரு சர்ச் அதிகாரத்துக்குள்ளேயும் ஒரு சிபார்சு, ஒரு நல்ல நேம்குள்ளாக சர்ச் வருகிறது. இட் அப்டைன்டு இந்த பவர் அண்ட் பாப்புலாரிட்டி வரும்போது வெல்த் வரும். கர்த்தரை மையப்படுத்துவோமாக. வெல்த் வரும். வெல்த்னா என்ன? செல்வம். செல்வம் உள்ள வருது. பில்டிங்ஸ், ப்ராப்பர்ட்டி, இன்ஃப்ளூயன்ஸ். இட் பிகேம் அன் இன்ஸ்டிடியூஷன். ஒரு இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னா அதுக்கு சில சொத்து மதிப்புகள் இருக்க வேண்டும். ஒரு ஸ்கூல்னா அல்ல ஒரு காலேஜ்னா அதுக்கு சில சொத்து மதிப்புகள் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பில்டிங் இருக்கணும். ஒரு ஸ்கூல்னா பில்டிங் இருக்கணும். இது தெரிஞ்ச உண்மை. அதே நேரத்தில் ப்ராப்பர்ட்டி, அந்த ஸ்கூலுக்கான பில்டிங்ஸோடு சேர்ந்து நிறைய ப்ராப்பர்ட்டி, ஏக்கர் நிலங்கள் வேணும். அந்த ஸ்கூலுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸு, அந்த அங்கீகரிக்கப்பட்டு ஒரு நல்ல பேர் வாங்கின ஒரு பேர் ஒன்று வேணும். மக்களை இழுக்கக்கூடிய ஒரு பேர் இந்த இதுக்கு வரணும். அப்போ தான் இந்த ஸ்கூலு நல்ல ஸ்கூலுன்னு சொல்லிச்செல்லாம் எல்லா பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, படிக்க அனுப்புகிறாங்க. அதுபோல் சர்ச்சு ரோம்குள்ளே போன பிறகு அப்படி ஆயிடுச்சு. அப்போ அதுக்கு பில்டிங்ஸ் வந்துருச்சு, நிலங்கள் வந்துருச்சு, ப்ராப்பர்ட்டி வந்துருச்சு, அப்புறம் வெல்த் வந்துருச்சு,
எல்லாம் வந்துருச்சு. ஏடி 380, இனி கிபி 380, கிபி 380 இப்போ ஒரு வார்த்தை நான் சொல்கிறேன் கேளுங்க, வேடிக்கையாக இருக்கும். த சர்ச் பிகேம் தி கல்ச்சர். கல்ச்சர். இப்போ இந்த காலம் வர வர திருச்சபையானது ஒரு கலாச்சாரமாக மாறிவிட்டது. அப்போது ஒன்றுமே இல்லாத ஒரு இயக்கம், ப்ளீஸ் அப்ரிஷியேட் தட், ஒன்றுமே இல்லாத ஒரு இயக்கமாக இருந்தது. இப்போ ஃபிலாசபி தத்துவமாக மாறி, அதுக்கப்புறம் ஒரு இன்ஸ்டிடியூஷனாக மாறி, அதுக்கப்புறம் இப்போ கலாச்சாரமாக மாறினது. சர்ச் எக்ஸ்பேண்டட் இன்டு யூரோப்புக்கு போயிடுச்சு. அப்போது கிரேக்கிலிருந்து அப்போ ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? உலகம் எங்கும் போகும்னு சொன்னாரா? நீங்கள் யூதேயா, சமாரியா, எருசலேமில் யூதேயா, பூமியின் கடை, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போகிறோம். இப்போது ஐ திங்க் இந்த மாதிரி ஸ்டடி கூட சண்டே சில நேரங்களில் நமக்கு தேவைன்னு நினைக்கிறேன். கர்த்தர் நல்லவர். அப்போ ஐரோப்பா தேச கண்டத்துக்கு போனோன்னு இட் பிகேம் எ வேர்ல்டு வைடு ஃபினாமினன். உலகம் முழுவதுக்கும் திருச்சபைன்னா என்னன்னு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஐரோப்பா போனோன்னு இட் க்ரூ. அப்போ இதுக்கு ப்ராப்பர்ட்டி எவ்வளவு இப்போ பெருகி இருக்கணும். கொஞ்சம் இருந்த ஒன்றும் இல்லாத தின்னுண்டு நிலங்கள்லாம் இப்போ எப்படிப்பட்ட நிலங்களை மாறும்? உலகம் பூரா பரவுனா அங்கங்க திருச்சபைகள் வரும்பொழுது க்ரூ இன் வெல்த், ஸ்டேச்சர், பவர், இன்ஃப்ளூயன்ஸு எல்லாம் மாறி அது ஒரு கலாச்சாரம், சர்ச் கலாச்சாரம் வந்துருச்சு. சர்ச் கலாச்சாரம். கரெக்டா? இப்போ நான் அடுத்த கிபிக்கு போகிறேன். 1607, 1607, 1607. கொஞ்சம் துக்ககரமான ஒரு வார்த்தையை பயன்படுத்த வேண்டி இருக்கிறது. ஏன்னா இந்த ஆர்டிக்கிள் அவங்க அப்படி எழுதியிருக்கிறாங்க. The church became a business. சர்ச் என்னவா இருந்தது? ஒரு பிஸ்னஸா? The church reaches America. இது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு தேசம் இருக்கும் போல இருக்குது. முதல்ல கிரேக்கு வந்து, ரோம் வந்து, யூரோப்பு வந்து, அமெரிக்கா வந்தோடனே சர்ச் என்னவா மாறிட்டுன்னா பிஸ்னஸாக மாறிவிட்டது. இப்போ சர்ச்சில் என்னென்னலாம் நடக்குதோ அந்த பிஸ்னஸில் எனக்கு தெரியாது. கர்த்தர் நல்லவர். அடுத்து ஏடி, நெக்ஸ்ட் ஏடி 1681, 1681 the church became corporate. கார்பரேட்னா அது பெருநிறுவனம். நல்ல வேலை பேருந்து நிறுவனம் நினைச்சேன். பெருநிறுவனங்கள். என்னப்பா சர்ச் இப்படி மாறுது? பெருநிறுவனம். அது எங்கன்னா இட் had become a business and incorporated. INC, இங்க்னு சொல்றோம் இல்லையா? எப்படி இப்போ சர்ச்சஸ்க்கு வெளிநாட்டில் நேம்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பேர் வச்சுக்குவாங்க. ஜார்ஜ் ராபர்ட் மினிஸ்ட்ரிஸ் இங்க் அடிமா, இங்க் அடிமா. என்ன இங்கோ? அந்த ஐஎன்சின்னு போடுறது இன்கார்பரேட்டட். இட்ஸ் அ பெரிய நிறுவனம். அது கார்பரேட் நிறுவனங்களுக்கு இன்கார்பரேட்டட். ஸோ இட் பிகம்ஸ் கார்பரேட். தட்ஸ் வை இன்கார்பரேட்டட். இட் இஸ் அ கார்பரேட் இன்கார்பரேட்டட். பெரு நிறுவனங்களுக்குள்ள அங்கத்தினர் என்று பேர் ஐஎன்சி போட்டா. இணைக்கப்படுதல், சேர்க்கப்படுதல். இப்போ இப்படி ஸ்தாபனங்கள் அப்படின்னு பெரிய பெரிய வருது. இட் பிகேம் ரெகுலேட்டட் பை த கவர்னமெண்ட். இப்போ அடுத்து எங்க வருதுன்னா, இந்த கார்பரேட் பெருநிறுவனமாக சபை மாறும் பொழுது அரசாங்கத்தினாலே அது கண்காணிக்கப்படக்கூடிய நிலைமையில் சர்ச் வந்துருச்சு. The corporate church grew. It needed money to support growth and expansion, which meant corporate church needed more people. Naturally, பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும், பெரிய அளவில் வளரணும் அப்படின்னாக்க ஜனங்கள் என்ன, ஒரு 10 பேரை வச்சுட்டு அந்த காலத்தில் இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் விற்றுட்டு ஆண்டவர் பின்னாலே இப்போ கிராமமாக ஓடினா இவ்வளோ பெரிய கார்பரேட் ஆஃபீஸ் மாதிரி ஆயிடுச்சு, இன்ஸ்டிடியூஷன் மாதிரி ஆனோடனே இட் ரிக்வயர்ஸ் மோர் பீப்புள், மோர் வெல்த், மோர் மணி. நல்லது தான், ஆனால் அடுத்த சைடு ஆபத்து. எப்போதுமே அடுத்த சைடுக்கு போகவே கூடாது. அப்போ பர்பஸை விட்டே நம்ம விலக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். ஜனங்கள் நிறைவது நல்லது தான், ஆனால் குறிக்கோளை தவறினோமானால்
அது வேற இடத்துக்கு கொண்டு போய் விட்டுரும். இந்த லக்ஸூரியஸ் லைஃப்குள்ளே கொண்டு போய் நம்மளை விடும். சிம்பிளிசிட்டி ஆஃப் கிரைஸ்டை விட்டு நம்மளை தூக்கி தூர போட்டுரும். ஹல்லேலூயா. இதில் நம்ம எப்பவுமே செக்கு வச்சுக்கிட்டே நம்ம போகணும். ஹல்லேலூயா. பாருங்க, நமக்கு இது பெருசாக ஆக 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 நம்பர் ஆஃப் பீப்புள், அதிக ஆட்கள் ஆக ஆக அதிக பணம் தேவை, அதிக ப்ராஜெக்ட்ஸ் தேவை. இப்படி வரும் பொழுது உண்மையான லக் என்ன, உண்மையான நோக்கம் என்ன, அதுலேருந்து ஃபோக்கஸ் மாறி விஷன், அந்த தரிசனங்கள் மாறி வேற இப்போ பெரும் தரிசனங்களில் நம்ம போயிட்டோம்னா இது தேவனுடைய நிறுவனமே இல்லைங்கிற மாதிரி மாறிடும். அது இதில் தான் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதனால் அந்த லக்ஸூரியஸ் லைஃப்குள்ளே போய் எத்தனையோ பேர் மாட்டிக்கிட்டு இன்னைக்கு பேர் இழந்ததான ஊழியக்காரர்கள் உண்டு, ஸ்தாபனங்கள் உண்டு. ஐ எம் வெரி சாரி, நான் இதை சொல்லக்கூடாது தான், ஆனாலும் தவறாக சொல்லலை, தப்பு சொல்லி அவங்களை இழிவுபடுத்தலை. பட் டுடே நடைமுறையில் பார்க்கும்போது எத்தனையோ கேசஸ் இருக்குது. ஸோ ஒரு பணம் நிறைய வர 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 என்ன ஆகுதுனாக்க கிறிஸ்துவை விட்டு அப்படியே விலகி போகிறதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. பண ஆசை எல்லாத்தையுமேக்கும் நமக்கு வேற இருக்குது. இதில் இண்டிவிஜுவல் ஃபேமிலிஸாக இருந்தாலும் சரி, சர்ச் ஆஸ் அ கார்பரேட் இன்ஸ்டிடியூஷனாக இருந்தாலும் சரி, அண்ட் இண்டிவிஜுவலி ஆஸ் அ பாஸ்டர், அதாவது தனிப்பட்ட முறையில் ஒரு பாஸ்டராக இருந்தாலும் சரி, இந்த விஷயத்தில் நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை ப்ராஸ்பரிட்டியோட டேக் பண்ணக்கூடாது. செழிப்போட இதை கொண்டு போய் அம்பிளிக்கல் கார்டு போட்டு டேக் பண்ணக்கூடாது. செழிப்புங்கிறது இருக்கத்தான் செய்து, தேவன் நம்மை செழிப்புக்குள்ளே தான் கொண்டு வருகிறார். ஆனாலும் எவ்வளவுதான் செல்வ செழிப்புகள் இருந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், த சிம்பிளிசிட்டி ஆஃப் கிரைஸ்டை விட்டு நம்ம விலகாதபடிக்கு நம்மை காத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்து போய்விட்டார் என்று சொன்னால் அந்த கிறிஸ்து இல்லாத ஒரு திருச்சபையோ கட்டிடங்களோ ஸ்தாபனங்களோ, நான் கொஞ்சம் இன்றைக்கி பேசுகிறது கொஞ்சம் சென்சிட்டிவ் மேட்டராக பேசுகிறேன், நீங்கள் அதை புரிஞ்சுக்குவீங்கிறதுக்காக நான் அதை உங்களுக்கு சொல்லுகிறேன். கிறிஸ்து இல்லாத வாழ்க்கை வியர்த்தம், அதாவது சூனியம். கிறிஸ்து இல்லாத சபைகள் வெறும் கட்டிடங்கள் தான். கிறிஸ்து இல்லாத ஜீவியம் இருள் தான். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஸ்தாபனமாக நாம் இருந்தாலும் கிறிஸ்துவின் உபதேசத்தில் நாம் நிலைத்தராவிட்டால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதில் தேவன் இருக்க போகிறதே இல்லை. இந்த ஒரு காரியத்தை நாம் அறிந்தவர்களாய் அந்த ஃபோக்கஸ் மாறாதபடிக்கு கொண்டு போக வேண்டியது நம்முடைய ரொம்ப அவசியமான ஒரு காரியம். நான் இந்த ஆங்கிளில் என்றைக்குமே பேசலை, நான் இப்போது உங்களுக்கு பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. நான் நெக்ஸ்ட் AD இஸ் 1777, 1777, 1777. சர்ச் எந்த நிலைமையில் வந்திருக்குதுன்னா, the church received tax exemption for worship. ஆராதிக்க வருகிறவர்களுக்கு அந்த சபைக்காக செய்யக்கூடிய காரியங்கள் வருமான வரி விலக்கு கொடுக்கப்படுகிறது. த ஸ்டேட் ஆஃப் வர்ஜீனியா அப்படிங்கிற ஒரு யூஎஸில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட், அவங்களுக்கு அந்த எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. டேக்ஸ் கிடையாது. வர்றவங்களுக்கு சர்ச்சுக்கு போகிற சர்ச்சு காரியங்களை செய்கிறேன்னா உனக்கு டேக்ஸே இல்லைங்கிற அளவுக்கு அங்கே வளர்ந்துருக்குது. அப்படியானால் வருமான வரி அல்லது வரி கட்ட வேண்டாம் என்று சொன்னால் நம்முடைய வருமானங்கள் நிலைமை எப்படி இருக்கும்? கொஞ்சம் அந்த எக்கானமி தெரிஞ்சவங்களுக்கு இது ஈஸியாக புரியும். எக்கானமி தெரியணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க, 40 ரூபாய்க்கு ஒரு இட்லி 80 ரூபா, 2 இட்லி 80 ரூபா. அந்த ஹோட்டல்லாம் நம்ம போகவே மாட்டோம் சாமி. எப்படியோ போயிட்டீங்க, தெரியாமல் போயிட்டீங்க. 2 இட்லி 80 ரூபா, அதுக்கு டேக்ஸு ஒரு 80 ரூபா. இதை சொன்னால் தான் எல்லாம் அப்படி ஆக்ட். இவ்வளோ நேரம் சொன்னதெல்லாம் அமைதியாக இருக்கீங்க. இப்போ 80 + 80 160. டேய், நான் முனியாண்டி விலாஸுக்கு போனால் நல்ல 4 சாப்பாடு சாப்பிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது இன்றைக்கி அந்த டேக்ஸ் நீ கட்ட வேண்டாம்னு சொன்னால் என்ன ஆகும்? 2 இட்லி பதிலாக 4 இட்லி சாப்பிட்றோம். நம்ம பணம் என்ன செய்யலை, வீணா போகலை. இது போல் அப்போ நம்ம பணம் என்ன ஆகுது? நமக்கு அதிகமாகுது. நம்ம சேர்க்குறோம், நம்ம இழக்க மாட்டேங்கிறோம். அப்போ சர்ச் அவங்க வரக்கூடிய வருமானம் என்ன செய்யலை, இழக்கலை. கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய டேக்ஸே எனக்கு தேவையில்லை, நீ கிறிஸ்தவனாக இருந்து ஆராதிக்க போனால் உனக்கு டேக்ஸே கிடையாதுன்னு சொல்லிட்டானா எப்படி இருக்கும்? நமக்கு அப்படி வராதா ஆண்டவா?
அப்படின்னு உட்கார்ந்துருக்கீங்க. கர்த்தர் நல்லவர். எந்த லெவலுக்கு போகுது பாருங்க திருச்சபை, எப்படி போகுது. இனி அடுத்து ஏடி 1894, 1894, அது ஒரு மறுபடியும் அப்பமும் the church, the corporate church was granted tax exemption by federal government. கவர்மெண்ட்னால அதுவும் வச்சுங்க. ஏடி 90. இனி அடுத்து 1954 the federal government regulated, அது அமெரிக்க தேசத்தை பொறுத்த மட்டும் இருக்குதுன்னு வச்சுங்களேன். யூனிவர்சலாக இதை பார்க்கலாம். சர்ச் could not say in order to retain tax exemption status, அதாவது டாக்ஸ் கட்டணுமா கட்டக்கூடாதுன்னு சர்ச்சு கவர்மெண்ட்டுக்கு சொன்னால் அதை எடுத்துக்குவானா, அந்த இடத்துக்கு வந்துருச்சு. சரி, இப்போ அதை கூட விட்டுருவோம். அதெல்லாம் விட்டுட்டு நம்ம நேராக நம்ம நாட்டு நடைமுறைக்கு வெகு சீக்கிரத்தில் வருவோம். அல்லேலூயா, வெகு சீக்கிரத்தில் வரலாம். இப்போ அங்கே இருக்கிற சூழ்நிலைகள் நமக்கு இங்கே சிலது அப்ளிகபிள் ஆகாது. ஆனாலும் சர்ச்சுடைய குரோத்தை பொறுத்த மட்டும் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஏடி 1972 ரொம்ப கஷ்டமான ஒரு காரியத்தை சொல்கிறேன், வாய் கூசுது சொல்கிறதுக்கு. இந்த 72 தி யுனைடெட் சர்ச் ஆஃப் கிரைஸ்ட் ஆர்டைன்ஸ் ஹோமோசெக்சுவல் கிளர்ஜி. இந்த சபை பொறுப்புகளில் இருப்பாங்க இல்லையா, கிளர்ஜிங்கிறவங்க, அவங்க ஓரினை சேர்க்கைக்கு உள்ளவர்கள், அதை சட்டப்பூர்வப்படி அது அங்கீகரிக்கப்படுகிறது 1972. சரி, இது நான் கொஞ்சம் சொல்லி காட்டுறதுக்கு ஏன் காட்டுறேன்னா, நீங்கள் எங்கே ஆரம்பித்தது எங்கே முடியுதுன்ட்டு நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. நம்ம சபைகளில் அப்படி இந்த பொதுவாக இந்திய தேசத்தில் ரொம்ப இந்த மாதிரி இல்லாவிட்டாலும் மற்ற உலகம் முழுவதும் நீங்கள் பார்க்கும்போது இது இருக்குது. நீங்கள் கொஞ்சம் நாலேஜ் உங்களுக்கு இருந்திருந்தா இதை குறித்து, உலகத்தில் நடக்கிறது என்னன்னு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் நான் சொல்கிறத புரிஞ்சுக்குவீங்க. சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கிறதே நல்லது. கர்த்தர் நல்லவர். இனி 2010 அங்கே வந்துட்டோம். 2000 லுத்தரன் சர்ச் ஆர்டைன்ஸ் ஹோமோசெக்சுவல் கிளர்ஜி. இனி அடுத்து லுத்தரன் திருச்சபை. இது என்னடா இந்த கல்ச்சர் திருச்சபைகளுக்குள்ளே வருது? இங்கே வெளியில் எங்கேயோ இருக்கக்கூடிய சினிமா கொட்டையில் எங்கேயோ நடந்துட்டு போனால் ஒன்றுமே இல்லை, திருச்சபைகளுக்குள்ளே வருதா? சரி, இருக்கட்டும். 2012 த பிரெஸ்பிட்டேரியன் சர்ச் ஆர்டைன்ஸ் அனதர், இது இன்னொரு ஸ்தாபனம். சரி, அதையும் தாண்டி அப்படியே வந்துட்டோன்னு வச்சுங்களேன். இன்னைக்கு நான் சொல்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. நம்ம இந்திய தேசத்து திருச்சபைகளுக்காக கர்த்தருக்கு நன்றி. எதுக்கு நீங்கள் அல்லேலூயா போட்டீங்க? மற்ற இடங்களில் நீங்கள் உலகத்து காரியங்களை பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் வெளியில் சொல்ல முடிய, அந்த பலிபீடத்துலேருந்து வெளியில் சொல்ல முடியாத அசிங்கமான காரியங்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அதுக்காக இன்டர்நெட்டில் போய் உட்காந்துட்டு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு மாட்டிக்காதீங்க. ஆலயங்கள் மூடப்படுகிறதும், மால்களாக கன்வெர்ட் பண்ணப்படுறதும், வணிக வளாகங்களாக திருச்சபை கட்டிடங்கள், நிலங்கள் விற்கப்பட்டு இஸ்லாமிய மக்களுக்கு விற்கப்படுகிறது. அந்த காலத்தில் ஆரம்பித்ததான மிஷனரிமார்களுடைய தியாகங்கள் மறைந்தே போய்விட்டது. இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு இன்னைக்கு இடமும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நான் ஏன் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன்னா, இன்னைக்கு நம்முடைய திருச்சபைகள், நம்முடைய ஸ்தாபனங்கள் தேவனுக்கு பயந்து, நான் மனதார பேசுகிறேன், தேவனுக்கு பயந்து கர்த்தருடைய வசனத்தின்படி இருக்கணுங்கிற அந்த ஒரு இதில் நிலைப்பாட்டுக்குள்ளே நிலைச்சிருக்கிறதுக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. I am rejoicing in the Lord because we are staying alive in Christ. இன்னைக்கும் ஸ்தோத்திரம். நமக்குள்ள சில குறைபாடுகள் எங்கெங்கே இருந்தாலும், உலகளவில் நடக்கக்கூடிய மோசமான அந்த சரிவில் நாம் வராதபடிக்கு கர்த்தர் நம்மை காத்து கொண்டார். இனி ஏடி 2020, 2020, நாம் இப்போ 26 இருக்கிறோம். The church is losing and has lost its influence and credibility. உண்மைத்தன்மையை இழக்கிறது. Lost its credibility.
அதே நேரத்தில் 2020 the church produced a strange gospel. வினோதமான சுவிசேஷத்தை பிறப்பித்தது. என்ன பிறப்பித்தது? காஸ்பல் லைஃப் ஸ்டைல் மறைந்து போனது. என்டர்டெயின்மெண்ட், கலர்ஃபுல் ஃபிளாஷிங் லைட்ஸ், banging cymbals, sensual drum beats and pulsating music that stimulates the flesh, coupled with the promises of cheap grace, divine through salvation and spiritual fast food. A very different gospel from the one the apostles preached. The age of apostasy and is well underway. ஆண்டவருடைய பிள்ளைகளே, எங்கே வருது? ஐ திங்க் நான் கரெக்டான க்ரௌடுக்கு தான் பேசியிருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்போது கலர் லைட்டு போட்டாங்க, அது இதுன்னு அதை பற்றி நீங்கள் அது எப்படி எடுத்தாலும் பரவாயில்லை. கிறிஸ்து இல்லாத கலர் லைட் எதுக்கு? என்னோட நிற்கிறவங்க யாராவது இருப்பீங்களா? நாளைக்கு என்னோட நிற்கிறவங்க இருப்பீங்களா? இந்த சத்தியத்தில் இருக்கிறவங்க இருக்கீங்களான்னு தேடுறதே கஷ்டமாயிரும் போல இருக்கு. 2030 பைபிள் வேண்டான்னு சொல்றவங்க ஜாஸ்தி ஆயிடுவாங்க போல இருக்குது. 2050 ஒருவேளை தேவனுடைய வருகை தாமதமானால் இப்பமே சொல்றான் பைபிள் வேண்டாங்கிறான். ஆணோடு ஆண், பெண்ணோடு பெண் விரகதாபம் கொண்டு அவங்க சண்டை போடுறது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, திஸ் இஸ் மை பாடிங்கிறான். ஏன் சரீரம் நான் எப்படியும் யூஸ் பண்ணுவேன், நான் யாரையும் அன்பு செலுத்துவேன், அன்பு தான் முக்கியம். ஒரு திருமணத்தில் ஒரு கணவனும் மனைவியிட்ட இருக்கக்கூடிய அந்த அன்பு வேதத்தின்படி உண்டான சட்டத்திட்டத்தின்படி தேவன் பரலோகத்திலிருந்து வந்ததான சட்டம். இப்போ இவன் என்ன சாத்தான் சொல்லி கொடுக்குறான்னா, அன்பு தான் முக்கியம். நான் அன்பு, ஆணோட ஆண் நான் அன்பு கொண்டா என்ன, பெண்ணோட அன்பு கொண்டா என்ன, மிருகத்தோட அன்பு கொண்டா எனக்கு என்ன. அப்போ நம்ம சொல்றோம் வேதம் அப்படி சொல்ல, அந்த வேதம் உன்னுடையது, எந்த இல்லை அப்படிங்கிறான். அந்த வேதம் உன்னுடையது இல்லப்பா, என்னுடையது இல்லப்பா, சர்வ வல்லவர், நாம் இதை நம்பித்தான். அது நீ நம்புற, நான் நம்பல அப்படிங்கிறான். இவன்கிட்ட போய் என்னையா பேச முடியும்? தேவன் விரகதாபத்துக்கு ஒப்பு கொடுத்தார் என்று ரோமர் 1 நம்ம வாசிக்கிறோம். இழிவான இச்சை ரோகங்களுக்கு அவர்களை ஒப்பு கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்துட்டு இருக்கும்போது ஒப்பு கொடுத்தார் தேவன். அதுபோல ஆணோடு ஆணும் பெண்ணோடு பெண்ணும் விரகதாபம் கொள்ளும்படிக்கு தேவன் இச்சையான ரோகங்களுக்கு அவர்களை ஒப்பு கொடுத்தார்னு போட்டிருக்குது திருச்சபை. இன்னைக்கு கர்த்தருடைய வசனத்தை தவிர்த்து நமக்கு வேற நல்வழி வேற எதுவுமே கிடையாது. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த வசனத்தை தேடி நீங்கள் வந்திருக்கிறீங்கன்னா நான் உங்களை பாராட்டுவேன். இந்த வசனத்தின்படி வாழத்தான் நான் இருப்பேன்னு சொன்னீங்கன்னா பரலோகம் நம்மை பாராட்டி கொண்டிருக்கிறது. வேதம் மாறி போகவே போகாது. அதன்படி வாழுகிறவர்கள் உத்தம பக்தர்கள், அவர்கள் உத்தம மார்க்கத்தார்கள். ஹல்லேலூயா. உலகத்தில் பல காரியங்களை நாம் கேள்விப்பட்டாலும், பல காரியங்களை கண்களால் பார்த்தாலும் கூட கர்த்தர் நல்லவர். நாம் ஒரு காலம் வேதத்தை விட்டு விலக மாட்டோம் என்பது உறுதி. No, we will not go away from that. When you say, and somebody says the Bible is a old book, but to me it is a golden book. Hallelujah. அத போல இது ஓல்டு நியூன்னு ஒண்ணுமே கிடையாது. இட் இஸ் த புக் ஆஃப் காட், அவ்வளவுதான். டெஃபினட் ஆர்டிகிள் தேங்கன்னு போடும்போது THE டெஃபினட் ஆர்டிகிள் அது. அப்போ இப்படிப்பட்டதான ஒரு காலகட்டத்துக்குள்ள போய் 2025க்கு வந்துட்டோம். என்னது 25க்கா? போன வருஷமா? எங்கேயோ இருக்கோம்ல நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்போஸ்தல நாட்கள்ல போன வருஷம். The post-modern church is inventing new ways of doing church in order to connect the culture. An utter compromise of God's word. It is utter failure. And God said that we are not of this world, but we are to think and act like this. டோட்டலாக இன்றைக்கி சில காரியங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப இப்போ 25 பைத்தியக்காரத்தன்மா, கவுண்டர் கல்ச்சர் எல்லாம் வந்து மாக்கரி என்னென்னமோலாம் நடக்குது. ஒரு தரம் இல்லாத காலகட்டத்தை நாம் உலக போய்கொண்டிருக்கிறோம். லவதுக்கிய சபைக்குள்ளாய் போய்கொண்டிருக்கிறோம். இந்த இடத்தில் கூடி வருகிற கர்த்தருடைய பிள்ளைகள் இதுக்குள்ளே மாட்டவே கூடாது. கர்த்தர் நல்லவர். Go back to the starting, AD 1. AD 1க்கு போங்க. எப்படி இருந்தது? நீங்கள் அதை பார்த்து தான் சொல்லணுங்கிற கிடையாது, நீங்களே தாராளமாக சொல்லிடுவீங்க.
அது ஒரு இயக்கம். ஒரு பில்டிங் இல்லை, பணம் இல்லை, சொத்து சுகங்களை நிலங்களை விற்றுட்டு நாடோடியாக போனாங்க. அற்புதங்கள் அடையாளங்களுக்கோ பயங்கரமான அற்புதங்கள் அடையாளம். ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் சேர துணியில் பயந்தாங்கன்னு போட்டிருக்கு. இட் வாஸ் ஒன்லி ஒரு இயக்கம்தான், எ மூவ்மெண்ட். அப்படி ஆரம்பிச்சு அது இருக்கட்டும், இன்னைக்கு வருவோம், நேராக தாவிடுவோம். எங்கடா போகுது இது வர 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 அன்னைக்கு இருந்த அற்புதங்கள் அடையாளங்கள், அந்த தரம், அந்த சத்தியத்தில் நிலைச்சு நிற்கிறது எல்லாமே டவுன் ஆகுது. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்லலை, ஆனால் அவர் சொன்ன வார்த்தை இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு ரொம்பவே பொருத்தம். கொஞ்சம் பொருத்தல, அன்னைக்கு அது பொருத்தமா இருந்தா இன்னைக்கு என்னுடைய பிரசங்கம் இப்படித்தான் இருக்கும். அன்னைக்கு அது பொருத்தமா இருந்தா இந்த அழிவுக்கு நேராய் சரிவை பார்த்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் நான் அப்படித்தான் சொல்லணும். கர்த்தர் நல்லவர். சரிவை பார்த்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் இனி பூமியில தேவன் விசுவாசத்தை காண்பாரோ? அவர் வரும்போது, பூமியிலே அவர் வரும்போது விசுவாசத்தை, அப்ப எதுக்கு நேரம்? அப்ப இந்த காலகட்டம், இதுக்கு பிறகு இருக்கக்கூடிய காலகட்டத்துடைய கொடுமையும் ஆண்டவர் அன்னைக்கே சொன்னாங்க. போக 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 இது இப்படி போகும். அப்ப ஆண்டவர் வரும் நேரத்தில் பூமியில விசுவாசத்தை அவரால் காண்பாரோ? முடிவு பரியந்த நிலைத்திருக்கிறவர்கள் இருப்பார்களோ? எல்லாம் கிளீனா சொல்லிட்டே வந்தார். இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது அந்த நேரத்தில் ஒருத்தன் வந்து சொன்னான், நீர் எங்க போனாலும் நான் அங்க வருவேன்ட்டு. சப்ஜெக்டுக்குள்ள வந்துட்டேன். அப்போ நரிகளுக்கு குழிகள் உண்டு. ஒரு நரி படம் பாருங்க, அது எப்படி உட்கார்ந்து இருக்குதுன்னு. ஹல்லேலூயா. நரிக்கு குழி. இந்த நரிகள் வந்து இன்டெலிஜென்ட் பீயிங். ஃபாக்ஸ் வந்து ரொம்ப இன்டெலிஜென்டா இருக்கு. இதுக்குள்ள நரி உட்கார்ந்துருக்குன்னு எவனுக்கு தெரியும்? அது வேணும் போது என்ன செய்யுது? அப்போ இன்னொரு படம் கூட, குழி படம் கூட உண்டு அதுல. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு குழிக்குள்ள அது குழிக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு ஜம்முன்னு அது தன்னுடைய குட்டிகளுக்கு இறைய கொடுக்கும். அது ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு, ஸ்தோத்திரம், அதை கொடுக்குது. என் சாப்பாடு கொடுக்கும் ஜம்முன்னு. அதாவது இது எவ்வளவு தந்திரமான ஆளு. யாரு? பயங்கரமான தந்திரம். போய் ஏறதுக்கு ஆண்டவர் அந்த பேரை சொல்றார், நரிட்ட போய் சொல்லுங்க. இவ்வளவு தந்திரமான ஒரு ஆளு சைலண்டான என்வாயன்மெண்ட்டை தேடுமா. டிஸ்டர்பே பண்ணக்கூடாதான் எவனும். ஒரு சத்தம் கேட்கக்கூடாதான். சத்தம் கேட்டால் அதுக்கு ஒரு மாதிரி இருக்குமா, ஏச்சி என்னது கச்சடாவா இருக்கு அப்படின்ட்டு குழியை நோண்டி குழிக்குள்ள போய் சத்தமே கேட்கக்கூடாது. நல்லா இருக்காப்பா இப்பதான் இது. ஆனா இந்த ஆளு யாரு? பயங்கர தந்திரசாலி. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஒரு மிருகத்துக்கு இவ்வளவு அறிவு இருந்து அது தன் குட்டிகளுக்கு இறை கொடுத்து தன் குட்டிகளை பத்திரப்படுத்தி அவ்வளவு, இது ஒண்ணு இருக்காதான், பல இடங்கள்ல குழி வச்சிருக்கோம். இந்த நரிகளுக்குள்ள கேரக்டர் என்னன்னா, நமக்கு ஒரே ஒரு வீடு இருக்க மாதிரி அப்படி ஒரு வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துருக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கங்க நிறைய பண்ணி வச்சிருக்கோம். அவ்வளோத்தையும் தாவி 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 போகும். எங்கேயாவது தொந்தரவு ஜாஸ்தியா இருக்குதுன்னா உடனே அடுத்த இடத்துக்கு போய் தொந்தரவு இல்லாத, அப்பாடா இந்த சனியெல்லாம் போயிட்டான் போ அப்படின்ட்டு போய் உள்ள உட்காந்துக்கும். ஏன்னா இப்போ இவ்வளவு இருக்குது. ஆகாயத்து பறவைகளுக்கு அதே போல தான் நெஸ்ட்டு கூடுகள்லாம் இருக்குது. அப்படியானால் மனுஷகுமாரனுக்கு 2 காரியங்கள் கிடையாது. அது என்னங்கிறத நான் சொல்லிட்டு உங்களுக்கு விட்டுறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். digging a hole for a fox is a normal thing. ஒரு நரியானது ஒரு தனக்கு குழி வெட்டி அமைதியாய் வாழணுங்கிறது ஒரு சாதாரண விஷயம்.
அதாவது அடிப்படை ஒரு விஷயம், இன்றியமையாதது, அடிப்படை. அதுபோல் ஆகாயத்து பறவைக்கு ஒரு கூடு கட்டி வாழ்றது ஒரு அடிப்படையான ஒரு காரியம். ஒரு மனுஷனுக்கு வீடு கட்டி வாழ்றது ஒரு அடிப்படையான ஒரு காரியம். நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு அந்த அடிப்படையான ஒன்று கூட எனக்கு இல்லை. அல்லேலூயா. 2 காரியங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார். என்னன்னா, ஐ ஆம் அன்ப்ரொடெக்டட், ஐ ஆம் நாட் ப்ரொடெக்டட். எனக்கு பாதுகாப்பு இல்லை. என்ன பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னா என்னன்னா, people chase me from one pillar to post. எங்கேயாவது சுவிசேஷம் சொல்ல போனா, இங்க சொல்லாத வெளியில போ, அந்த இடத்துக்கு போ, ஊருக்கு போ, உங்க சொந்தக்காரன்ட்ட போய் சொல்லு, அப்பஞ்சுடுக்கிறவன்ட்ட போய் சொல்லு, அங்க மனம் திரும்பாங்க. சொந்த அண்ணன் தம்பிமார்கள் என்ன சொன்னாங்கன்னா, வேற ஊருக்கு நீ போனீன்னா அது ஏற்றுக்கொள்வார்கள், அங்க உனக்கு காத்திருப்பார்கள், போ போ போன்னாங்க. ஒரு ஊர்ல இருந்து புறப்பட்டு போய் ஒரு சுவிசேஷம் சொல்லி ஏற்றுக்கொள்ளனா தூசியை தட்டிட்டு, காலில் இருக்கிற தூசியை தட்டிட்டு வேற ஊருக்கு போனார். வேற ஊருக்கு போகும்போது காசும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எல்லாத்தையும் வித்துட்டு இவர் பின்னால போயிட்டே உட்காந்து எவன் அடிப்பான். அதே போல லைஃப் இஸ் நாட் ஃபேர்லி நோட்டிசபிள். இவர் எங்க போனாலும் இவருக்கு ஈஸியா கண்டுபிடிச்சிடுறாங்கல்ல. எங்கேயாவது மறைஞ்சிக்கலாமா? மறைஞ்சிக்கிறதுக்கு வழி இல்லை. ஸோ ஹி ப்ரிஃபர் டு பி ஆல்வேஸ் அமாங் தி குரூப் ஆஃப் பீப்புள். எங்கேயும் ஒளிகிறதுக்கு இடமே கிடையாது. இயேசு எங்கேயாவது ஒளிஞ்சு தப்பிச்சு போனாரான்னா இடமே இல்லை. எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு கும்பலில் அவரை தேடலாம். அவர் ஜனங்களோடையே உட்கார்வார். அவருக்கு பாதுகாப்பு கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆல்வேஸ் வில்லிங், ரெடி டு பி பீட்டன் அப். எவன் அடித்தாலும் ரெடி, எவன் துப்புனாலும் ரெடி. கடைசியில் சிலுவைக்கு கொண்டு போய் ஆணிகள் துளாவுறதுக்கு அதுக்கும் ரெடி. ஹி டிட் நாட் வித்ட்ரா. அவர் தன்னை இந்த ஜனங்களுடைய கைகளிலிருந்து எப்படியாவது தப்பிச்சுட்டு போய் தூரமாக ஸ்லோவாக தப்பிச்சுட்டு போய் ஒளிஞ்சிக்கலான்ட்டு. இப்போ நமக்கெல்லாம் ஆபத்து வரும்போது என்ன செய்கிறோம்? நிச்சயமா எங்கேயாவது போகிறோம், அங்கெல்லாம் பெரிய பஸ்ஸு கிஸ்ஸெல்லாம் எரிக்கிறான், அங்கே கடையெல்லாம் மூடிட்டான். முதல்ல மூடுறது கடை. என்ன விளங்கல? படபடன்னு மூடிடுவான் கடையை. அப்போ ஜனங்கள் நடமாட்டம் என்ன ஆயிடுது? ஐயோ சுத்தமாகவே இருக்காது. அப்பா அந்த பக்கமே போக மாட்டாங்க. அப்போ நம்ம எதுக்கு தப்பிச்சுக்கிறோம்னா, நம்ம இதில் போய் மாட்டக்கூடாதுன்னு வி வித்ட்ரா ஃப்ரம் த டர்புலண்ட் சொசைட்டி. என் ஆண்டவருக்கு வித்ட்ரா பண்ணி எங்கேயாவது ஓடுறதுக்கு இடம் இருக்குதான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தேவ பிள்ளைகளே. அல்லேலூயா. அவர் எங்கே ஓட முடியும்? எங்கே ஓட முடியும்? அவர் எங்கேயுமே ஓட முடியாது. என்ன அடினாலும் விழும், என்ன துப்புனாலும் ரைட்டு, எந்த கட்டையை வச்சு அடித்தாலும் சரி, தள்ளி விட்டாலும் சரி, ஓட விரட்டினாலும் சரி, ஆணிகள் துளாவினாலும் சரி, எல்லாம் சரி 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 சரி. அதே நேரத்தில் செய்கிறவன்கிட்ட, இந்த மாதிரி அட்டகாசம் செய்கிறவங்கள்ட்ட ஒரு நிமிஷம் கூட கோபத்தை காட்டக்கூடாது. ஒரு நிமிஷத்து கூட கோபத்தை காட்டக்கூடாது. இன்றைக்கி நமக்கு ஏதாவது ஒரு கூட்டுகிறதான ஒரு காரியம் நடந்துச்சுன்னா நம்ம எவ்வளோ கோபப்பட்டு அதை ரியாக்ட் பண்ணி காட்டுறோம் மனுஷர்கள். முதல்ல அங்கே இருக்க மாட்டோம். ரெண்டாவது வலுக்கட்டாயமாக ஏதாவது நடந்துருச்சுன்னா லொல்லுன்னு ஒரு கத்துவோம் பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நரி கூடு இந்த பறவைகள் அழகாக எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வீடு கட்டியிருக்குது பாருங்கள். அந்த வீட்டில் ஏதாவது நடந்துருச்சுன்னாக்கா அது வேறு இடத்துக்கு கொண்டு போய் வேறு இடத்துக்கு போயிடும். இந்த நரிக்கு கோபம் வந்துச்சுன்னா என்ன நடக்குன்னே தெரியாது, பீறி போட்டுரும், அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். மனுஷர்களும் அப்படி தான். ஆனால் என் ஆண்டவருடைய கேஸ், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், இப்படிப்பட்டவர் நம்முடைய இருதயத்தை தேடினார். நன்றி உண்டா? நன்றி உண்டா? இப்படிப்பட்டவர் நம்மளை பாதுகாப்பதற்காக அவருக்கு பாதுகாப்பு கிடையாது. It is unprotected. ரெண்டாவது காரியம் unhindered. unhindered அப்படின்னா என்ன அர்த்தம்? unprotectedனா பாதுகாக்கப்படாத ஒரு சூழ்நிலை. unhinderedனா யாரும் அவரை தடை பண்ண விடாத ஒரு சூழ்நிலை. எதுவுமே அவருக்கு தடையாக அவர் வைத்துக் கொள்ளல அவர் வாழ்க்கையில. He never allowed anything to hinder his mission.
or to obey the will of the Father. பரலோகத்தின் பிதாவுடைய சித்தத்தை செய்வதற்கு தடையாக எதையுமே அவர் அனுமதிக்கவே இல்லை என்று பொருள்படும். இதையும் ஒரு பக்கம் வச்சிருக்கிறார். என்னன்னா, our earthly possessions will hinder us sometimes or many times. இங்கேருந்து ஒரு 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 நாட்டுக்கு நம்ம இதுக்கு போகிறோன்னு வச்சுங்களேன், ஒரு விசிட்டர்ஸ் வீசாவோ இல்லை டூரிஸ்ட் வீசா போகிறோன்னா, இது ஒரு டெபாசிட் இங்கே காட்டணும் பேங்க்கில், சொத்து சுகங்களை காட்டணும், நீ என்ன பண்ணுற, இன்கம் டேக்ஸ் கட்டுறியா, அதை பண்ணுறியா, எல்லாம் சேர்த்துட்டு அவன் ஒரு கேள்வி கேட்பான், திருப்பி நீ வருவேங்கிறதுக்கு கேரண்டி என்னன்னு கேட்பான். இவன் போய் அங்கே உட்காந்துட்டு வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டான்னா திருப்பி வரமாட்டேன்ட்டு. அப்போ இங்கே உனக்கு சொத்து இருக்குது, உனக்கு பிஸ்னஸ் இருக்குது, உனக்கு எல்லாம் இருக்குதுன்னாக்க நீ அங்கே போய் செட்டில் ஆக விடாதபடிக்கு பண்ணுறது எது? இங்கே உனக்கு அவ்வளோ இருக்குது. அப்போ இதை காட்டும்போது நீ திருப்பி என்ன பண்ணிடுவார், உன் வீட்டுக்கே வந்துடுவேன்னால அவன் வீசா கொடுப்பான், ட்ராவலிங் வீசா 6 மாதம் கொடுப்பான்னு வச்சுங்களேன். அதை நம்பி தான் அவன் கொடுக்குறான். அப்போ எது நம்மளை தடை பண்ணுது அந்த தேசத்தில் போய் குடியில்லாமல் பண்ணுறதுக்கு? நம்முடைய சொத்து காரியங்கள்லாம் தடை பண்ணுது. அதுபோல் என் ஆண்டவருக்கு ஒரு தடையுமே அவர் அனுமதிக்கலை. He never allowed anything to hinder his mission. He never allowed anything or anybody, anything மாத்திரம் அல்ல, யாரும் கூட, உன் தாயும் உங்கள் சகோதரர்களும், எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு, பார்க்க வந்திருக்கிறாங்க. நான் உடனே ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? யார் என்னுடைய தாய், என்னுடைய சகோதரன்? நீங்கள் தானே பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தை செய்கிற நீங்கள் தானே எனக்கு தாயும் சகோதரர்களாக இருக்கிறீங்கன்னு. அந்த பாசம் கூட, அந்த ஃபிலியல் அந்த அன்பு கூட, அந்த பாசம், அந்த மக்கள் கூட யாரையும் தடுத்து நிறுத்த முடியலை. திராட்சரசம் குறைஞ்சிருச்சு, அம்மா கொஞ்சம் சொல்லுங்க அம்மா அப்படின்னாங்க. உடனே ஆண்டவர் சொன்னார், I am not bound by anybody in this world. I am God of heavens. Hallelujah. I am not bound. Nobody can influence me. Hallelujah. Nobody can influence me. யாரும் என்னை என்ன செய்ய முடியாது, இழுக்க முடியாது, ஈர்க்க முடியாது. யாரும் என்னை இழுக்க முடியாது, ஈர்க்க முடியாது, மயக்கவும் முடியாது. மயங்கி போய் நிலைமையில் உட்காந்துருக்கீங்களே, மயக்க முடியாது. உனக்கு பால் கொடுத்த முலைகள் ஆசீர்வாதமாக இருப்பதாக, அது இருக்கட்டும்ட்டார். முடிஞ்சு வச்சு ஒன்றும் பெரிய அதில் என்ன செய்யலை, ஒன்றும் மயங்கலை. இன்னொருத்தன் வந்த ஒரு அம்மா வந்து சொன்னிச்சு, எனக்கு 2 பையங்க, ஒருத்தன் உங்களுக்கு வலது பாரசத்தில் இருக்கணும், இன்னொருத்தன் இடது பாரசத்தில் இருக்கணும், போயிட்டு வான்ட்டாங்க. அது ஏன் காரியம் கிடையாது, பிதாவின் சித்தம் வந்துட்டாங்க, போயிட்டு எதுவுமே என்ன செய்யலை. அவரை புகழ்ந்தாரும் அவரை இழுக்கலை, அவர் இழுக்கப்படலை, அவரை இகழ்ந்தாலும் இழுக்கப்படலை. அதே நேரத்தில் எந்த ஒரு ஆள் மேலேயும் பாசமோ, அந்த பாசம் இந்த சென்ஸ் அன்பு வேற, வேண்டாத காரியங்கள் செலுத்தி அவருடைய ஜேர்னியை, அவருடைய மிஷனை அவர் கெடுத்துக்கல. அல்லேலூயா. அவருக்கு இருந்தது ஜஸ்ட் சம் கிளாத்ஸ், சில ட்ரெஸ்ஸு மாத்திரம்தான், அவர் அணிந்திருந்த அந்த ஆடை, அவ்வளோதான். அதுவும் கூட சிலுவையில் உரிந்து போட்டானுங்க. He left that. அதையும் விட்டுட்டு தான் அவர் பரலோகத்துக்கு போனார். You see that? Hallelujah. So following Christ is to embrace discomfort, uncertainty and possibly rejection. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை ஆண்டவரை பின்பற்றுகிறது அவ்வளோ கடினமான ஒரு காரியம், என்னென்ன நடக்கலாம்னு கேட்டால், ஒருவேளை டிஸ்கம்ஃபர்ட், கம்ஃபர்டபுளாக இல்லாமல் ஒருவேளை டிஸ்கம்ஃபர்ட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாலும் நாம் கிறிஸ்துவை விட்டுறக்கூடாது. I am now comfortable, thank God. But if in case I encounter a situation where I may have to lose my comforts for the sake of the gospel and for the sake of kingdom of God, if I think twice, I am not fit for God's kingdom. அப்படின்னு ஆயிடுது. இல்லை, என் கம்ஃபர்ட்டு தான் முக்கியம். ஒருத்தன் சொன்னான்ல, நான் சேர்த்து வச்சுருக்கேன், அதெல்லாம் எடுத்து கம்ஃபர்ட்லேருந்து வெளியில் வந்து என்னை பின்பற்றுனா அவன் முடியாதுன்னு சொல்லிட்டான். அந்த பையன் பணக்கார பையன். பணம் இருக்கிறது தப்பு கிடையாது,
வீடு இருக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் ஒரு காலகட்டத்தில் கிறிஸ்துவுக்காக இதை விட வேண்டும் என்கிற சூழ்நிலை வரும் பொழுது இந்த உலகமா கிறிஸ்துவா, இந்த ரெண்டில் எதையாவது ஒன்றை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கோம். இன்றைக்கி துணிச்சல் என்னன்னா, என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் தேவராஜ்யத்தை நான் விட மாட்டேன், அந்நிய தெய்வங்களுக்கு நான் போக மாட்டேன். கிறிஸ்து ஒருவரே உண்மையான தெய்வம் எனக்கு தெரியும். எனக்கு இன்றைக்கி இருக்கிறது நல்லது இருக்கட்டும், அதை இப்போ வித்துட்டு ஆண்டவர் ஓடி வர சொல்லவே இல்லை. இட்ஸ் ஓகே. இப்போ நம்முடைய இருதயத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என்னதான் நடந்தாலும் ஐ மே ஹாவ் டு லூஸ் மை கம்ஃபர்ட் சம்டைம்ஸ். மை லைஃப் மே பிகம் அன்சர்டன். ஒருவேளை ஒரு நிலையில்லாத ஒரு வாழ்க்கை ஒருவேளை வந்தால் கிறிஸ்துவுக்காக அப்படி நான் படுறதுக்கும் ரெடி. அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். நமக்கு இதை தயார் பண்ணி கொண்டிருக்கிறார் தேவன். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகளே, ஃபஸ்ட்டு செஞ்சுரியிலேருந்து இந்த செஞ்சுரி வரைக்கும் சபையுடைய சரிவு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ அந்த சரிவுக்குள்ளே கம்ஃபர்ட்டுக்குள்ளே போக 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 கிறிஸ்து மறையக்கூடிய ஆபத்துகள். அல்லேலூயா. உண்மையாக பொய்யா நீங்களே சொல்லுங்கள். இன்னொரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். பாசிபிள் ரிஜெக்ஷன். யூ மே பி ரிஜெக்டட் ஃப்ரம் யுவர் ஓன் பீப்புள். யூ மே பி ரிஜெக்டட் இன் யுவர் ஓன் ஆர்கனைசேஷன். யூ மே பி ரிஜெக்டட் பை பீப்புள் ஆஃப் யுவர் ஓன் ஆர்கனைசேஷன் பிகாஸ் ஆஃப் ஜெலசி ஆர் பிகாஸ் ஆஃப் சம்திங் எல்ஸ். உன்னுடைய சொந்தக்காரர்கள் ஒருவேளை அவங்களுடைய நட்பை இழக்க வேண்டியிருக்கும், உறவுகளை இழக்க வேண்டிய வரலாம். பாஸ்டர் இப்படி சொல்லி பயமுறுத்துறீங்களே, நாங்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக கர்த்தருங்களை ரொம்ப ஆசீர்வதிச்சிருக்கிறார்ல நாங்கள் உட்கார்ந்துருக்கிறோம். ஆசீர்வதித்தது உண்மைதான். ஆனால் ஒரு காலகட்டத்தில் கிறிஸ்துவுக்கு சமமாக எதையாவது கொண்டு வந்து கிறிஸ்து வேண்டாம் என்று சொல்லிவிடுவீர்களோ, கிறிஸ்துவுக்கு நிகராக யாருமே இல்லை. அல்லேலூயா. பரம மகிமைக்கு நிகரானது இந்த பூமியில் மகிமை அல்ல. கர்த்தர் நல்லவர், நம்மை அழைத்த தெய்வம். ஆகவே இந்த இந்த பீப்புள் சொன்னாங்க, நாங்கள் உங்களோட வந்தால் எங்களுக்கு அதிக வெல்த் கிடைக்குமா? பாலிட்டிஷியன்ஸ், அரசியல்வாதிகள், கிறிஸ்தவ அரசியல்வாதிகள், ஸ்கிரைப்ஸ், நியாயசாஸ்திரிகள்னு கிறிஸ்தவ அரசியல்வாதிகள் இருந்தாங்க. இவங்க சான்ஹீட்ரனில் தே ஆர் எலெக்டட் பீப்புள். அவங்க சான்ஹீட்ரன் அந்த ஆலோசனை சங்கம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுடைய சங்கங்களில் எலெக்ட் ஆகணும்னா அவங்களுக்கு வெல்த் இருக்கணும், அவங்க சொத்து இருக்கணும். அதே நேரத்தில் இந்த மாதிரி ஒரு ஒரு அரசியல் பண்ணக்கூடியவர்கள் அங்கே இருப்பார்கள். அதனால தான் வேதபாரகர்கள், சதுசேயர்கள், பரிசேயர்கள், சாஸ்திரிகள், ஏரோதியர்கள், எத்தனை கூட்டம் பார்த்தீங்களா? வேதபாரகர்கள், சதுசேயர்கள், சாஸ்திரியர்கள், பரிசேயர்கள், ஏரோதியர்கள், 5 விதமான கூட்டத்தின் ஓநாய்கள் நடுவிலே கர்த்தர் நின்றார். இது நடுவிலே ஏழை எளிய ஜனங்கள், தேவையுள்ள ஜனங்கள், பாவம் போல வியாதியில் இருக்கவங்களும் பிசாசு தொல்லைகளும் விடுதலைக்காய் காத்து கொண்டு பின்னாலேயே போன ஜனங்களும் உண்டு. அவர்களை தடுத்தது இந்த சங்கம். அதில் பெரிய பெரிய பதவிகளில் நீண்ட அங்கிகளை போட்டு, இப்போ புரியுதா மத்தேயு 5 ஏன் அதெல்லாம் சொல்றாரு நீண்ட அங்கிகள்னு? நிறைய பேருக்கு இன்னும் புரியல. நம்ம படிக்கும்போது நீண்ட அங்கிகளை போட்டு போயிருக்கான் போல இருக்கு, ஏதோ சரி கருப்பு கயிறோ சிவப்பு கயிறோ போட்டுட்டு கேசட்டை போட்டு போயிருக்காங்க நம்ம நினச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம். ஆக்சுவலாக செட்டிங் என்ன தெரியுமா? தே ஆர் சான்ஹெட்ரின் மெம்பர்ஸ். அந்த சங்கத்து ஆலோசனை சங்கத்து மெம்பர்ஸ் எல்லாம் ரொம்ப கொடூரமான மக்கள், பயங்கரமான பண புழக்கங்கள் ஓடும். அந்த கவுன்சில் மெம்பர்ஸ் அவங்கெல்லாம் லேஸில் இறக்க குணம் வரும்னு நினைக்கிறீங்க? வராது, லேஸில் வராது. இப்படி போடுவான், பிச்சை போடுவான், அது 4 பேர் படம் எடுப்பான், அது பெரிய நீண்ட அங்கிகை போட்டு படத்தை எடுத்து ஊர் ஊராக கட்டிக்குவான். கர்த்தர் அதை தான் சொன்னார், தார ஊதுற நீ அப்படின்னார். என்னத்தையோ ஒன்று செஞ்சு போட்டுட்டு தார ஊதுற நீ. இந்த கொடூர மக்கள், எத்தனை 5 விதமான கொடூர மக்கள் நடுவில் கிறிஸ்து. பா, அதுவும் எப்படி
ஒன்றும் இல்லாமல், ஒரு சொத்தும் இல்லை, ஒரு சுகம் இல்லை, ஒன்றும் கிடையாது. ஒரு அக்கம் பக்கத்துக்கு எந்த இது ஒரு ப்ரொட்டெக்ஷன் கிடையாது. என்ன எவன் அடிப்பான், எவன் திட்டுவான், எவன் ஓட விடுவான், எவன் இந்த ஆணியை தொலைப்பான், எவன் மண்டையை உடைப்பான், எவனுக்கும் தெரியாது. அந்த கூட்டத்தை விட்டு தப்பிச்சு வெளியிலையும் போகக்கூடாது. பிதாவின் சித்தம் அப்படி இருக்குது. இவர்களுடைய கொடுமை இப்படி இருக்குது. தேவையுள்ள மக்களுடைய சத்தம் அப்படி கேட்குது. ஐயா உம்மால் ஏதாவது செய்யக்கூடுமானால் செய்யும் என்கிறதான ஒரு சத்தம் அங்கே கேட்குது. இன்னொரு பக்கம் ப்ரொடெக்ஷன் கிடையாது. இன்னொரு பக்கம் யாரையும் கொண்டு வந்து சகாயம் கேட்கறதுக்கு, தன்னுடைய பிதாவின் வேலையை செய்கிறதுக்கு அவர் யாரையும் நடுவில் தடை செய்வதற்காக அவர் எதையும் அனுமதிக்கலை. சொத்து தடை செய்யலை, மனுஷர்களும் தடை செய்ய விடலை. அன்னைக்கு தான் அதை பொருத்தமானா, இஃப் யூ ஃபாலோ மீ, ஃபாலோ மீன்னர், ஃபாலோ மீ, ஃபாலோ மீன்னர். அன்னைக்கு தான் ஃபாலோ மீயா? டுடே ஃபாலோ மீ. இருக்கிற வரைக்கும் சந்தோஷம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கொடுத்த வரைக்கும் ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்காக நிற்கணுங்கிற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது கெட் ரெடி, கெட் ரெடி ப்ளீஸ். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், கெட் ரெடி. அவருடைய ராஜ்யத்துக்காக இழப்போம்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு சூழ்நிலையில் வந்தால் எனக்கு கிறிஸ்து தான் வேணும், அதில் இந்த உலகம் மேன்மை அல்ல என்று சொல்லக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை, அதை தான் சொன்னார். நரிக்கு பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக கூடு கட்டி இருக்குதுன்னு. தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ், ஃபிட்டிங் ரிப்ளை. ஆகாயத்து பறவை, அனிமல்ஸுக்கு இருக்கக்கூடிய, மிருகங்களுக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பு கூட எனக்கு இல்லைன்னார். பறவைகளுக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பு இல்லை, எனக்கு இல்லை. நீ என் பின்னால் வரணும்னு நினச்சின்னா இதை கொஞ்சம் யோசித்து பார்த்துட்டு வா. தட்ஸ் ஆல். இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம சபையில் இந்த எண்ணத்தோட முடிவு மட்டும் நிலச்சிருப்பேங்கிற ஒரு தைரியத்தோட, இன்னைக்கு ஒன்றும் போயிடணும்னு நான் சொல்ல வரல. அப்படி ஒரு வேளை என் தேவனுடைய ராஜ்யத்துக்காக இருப்பேன் என்று சொல்லக்கூடிய மனப்பக்குவம் உள்ளவர்களாக எத்தனை பேர் இருப்போம்? லேசாக ஏதாவது கொஞ்சம் அப்படி இப்படின்னு சந்தடியாக இருந்தால் ஓடிடுறோம்டா. ஒரு என்ன அந்த சர்ச்சை எனக்கு தெரியவே தெரியாது. பிரைஸ் டவர் போறியாடா? நீ போகிறேன்னு கேள்விப்பட்டேன். பிரைஸ் டவரா? அது எங்கே இருக்குது டவரு? தெரியவே தெரியாது, நான் போனதே இல்லை, காலே வச்சதில்லை. இந்த பேதுரு சொன்னான் பாருங்க, அவனை நான் அறியேன்னு சத்தியம் பண்ண. அதுபோல் ஆயிடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவை மறுதலிக்க வேண்டாம், கிறிஸ்துவை மறுதலிக்க வேண்டாம், கிறிஸ்துவை மறுதலிக்க வேண்டாம். கிறிஸ்துவுக்காக நிற்போம். ஹல்லேலூயா. உலகம் நமக்கு சொந்தம் கிடையாது இல்லவோ? உங்களுக்கும் அதே ரூல், எனக்கும் அதே ரூல் தான். நாம் பேசுகிறதுனால ஏதோ ஒரு ரூல் மாறி போச்சுன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நாம் கிறிஸ்துவுக்காக பாடுபடுவதை பாக்கியம் என்று எண்ணிக்கொள்வோமாக. அப்போஸ்தலர்கள் அப்படித்தான் அடி உத வாங்கிறதுக்கு பாக்கியம் என்று எண்ணினார்கள் போட்டிருக்கு. இன்னைக்கு வரும்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். நிறைய பேருக்கு என்ன ஆசை தெரியுமா? இந்த கலாட்டா கும்பல்லாம் வந்து எந்தெல்லாம் கொடுமைப்படுத்தி என்னை சித்திரவதை பண்ணி அதை பண்ணி கிறிஸ்துவுக்காக நிற்கிறதுக்கு பதில், ஆண்டவரே பேசாமல் ஒரு நாள் நான் பெட்டில் படுத்திருப்பேன், ராத்திரியா என்னை மேலே கூப்பிட்டு போயிருங்க ஆண்டவரே. நல்லது, ஆண்டவர் உங்களை அப்படி செய்தால் நல்லது. இல்லாவிட்டால் எக்காரணத்தை கொண்டும் கர்த்தரை மறுதலிக்க கூடாது. இனி ஒரு விஷயத்தை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். என்ன தெரியுங்களா? இதுதான் கவனிங்க. வெரி சிம்பிள். He used the time completely he used his time to bring down the kingdom of God to the people. And he used the time completely to bring people into the kingdom of God. என்ன விளங்குச்சு? அவருடைய தேவ ராஜ்யத்தை மனுஷர்கள் மத்தியில் கொண்டு வர்றதுக்காக கம்ப்ளீட்டாக டைமை யூஸ் பண்ணார். அதை யூஸ் பண்ணதுனால அநேக திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அந்த பின் செல்லுதல் என்ன அர்த்தம்னா, இங்கே உள்ள மனுஷர்களை அங்கே கொண்டு போனார். அந்த ராஜ்யத்தை கீழே இறக்கினார். அநேக திரளான ஜனங்களை மகிமையிலே கொண்டு சேர்ப்பதற்காக கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணிட்டார் டைமை. He never wasted his time.
இன்னைக்கு நமக்கு எவ்வளவு பாலிட்டிக்ஸு, எவ்வளவு அதுன்னு சொல்லி நம்ம நேரத்தை வீணாக்கிட்டு போய், அதனால தான் ஒரு ஆலோசனை என்ன தெரியுமா, கடைசியான ஆலோசனை சொல்லி முடிக்கிறேன். யூஸ் as much as possible, use the time as much as possible to pray. ஜெபிக்கிறதுக்காக, தேவராஜ்யத்தை தேட, வேதத்தை தியானிக்க, தேவராஜ்யத்துக்கு எதையாவது கொண்டு வர, எதையாவது செய்ய, ஆண்டவருடைய ராஜ்யத்தை இறக்கணும் இந்த உலகத்தில். நம்மளை தான் நீ ஆண்டவர் விரும்புகிறார், பயன்படுத்துவார். இனி எத்தனை ஜனத்தை நம்மால் கூடுமான மட்டும் தேவராஜ்யத்துக்குள்ளே அனுப்பணுமோ, இதுக்கு நம்ம டிவோட் பண்ணிட்டோம்னா we are not the losers. Hallelujah. கிறிஸ்து செய்ததை நாம் செய்கிறவர்களாக இருப்போம். ஆகவே மனதில் கொள்ளுவோம், செயல்படுவோம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக, அந்த ஆசையை கொடுப்பாராக. இதை விட்டாச்சுன்னா மண்ணுக்கு ஆசைப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவன் இவர் பின்னால் போனால் என்னமோ பெரிய ஆளாகலான்னு பார்த்தான். ஏற்கனவே இவன் கிளர்ஜி, இவன் பெரிய பெரிய போஸ்ட்லேருந்து இருக்கிறவங்க, சானிட்ரனில் இருக்கிற மக்கள், ஸ்கிரைப்ஸ், இவனுங்க. இப்படிப்பட்ட ஒரு தலைவருக்கு பின்னால் போனோன்னா நான் இன்னும் பெரிய ஆளாகலாம், அவரும் நானும் சேர்ந்து கொடிகட்டி பறக்கலாம், இன்னும் நிறைய டப்பு நமக்கு நிறைய சம்பாதிக்கலாம். என்ன எண்ணத்தில் வந்தானோ பட்டுன்னு ஒரு வார்த்தையை சொன்னார். இந்த தலைப்பு என்ன தெரியுமா? இந்த செய்திகளுக்கு தலைப்பு என்ன தெரியுங்களா? த காஸ்ட் ஆஃப் டிசைபிள்ஷிப். சீஷத்துவத்தின் விலை கிரயம். சீஷத்துவத்தின் விலை கிரயம். காஸ்ட் ஆஃப் டிசைபிள்ஷிப். யூ ஜஸ்ட் cannot call yourself as a disciple if you do not pay a heavy price. ஆண்டவருடைய சீஷன்னு சொல்லிக்கிறது பெருசு, ஆனால் அந்த சீஷத்துவத்துக்கான விலைக்கிரயம் கொடுக்க முடியுமா? விலைக்கிரயம் கொடுத்தவன் தான் சீஷன். என்னை ஒன்றும் தொடக்கூடாது, யாரும் பேசக்கூடாது. எங்கேயாவது 2 சத்தம் கேட்டுச்சுன்னா நரி மாதிரி குழியில் போய் டபக்குன்னு பதுங்கிடுவேன். ரொம்ப சத்தம் போட்டாங்கன்னா இடத்த காலி பண்ணி வேற குழிக்கு போயிடுவேன். இந்த மாதிரி எண்ணம் கொண்டிருக்கு நாம் இருப்போமானால், இன்றைக்கி இது கேட்டோன்னே எல்லாருக்கும் ஒரு மாதிரி புளியை கரைச்சி ஊற்றுன மாதிரி இருக்குது. என்ன கடவுடான் இருக்கு, டேய் நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு வர சொல்லுவார் போல் இருக்குது, ஏசையாக கொடுத்தா இவர் உருவிடுவாள் இருக்குன்னு. நான் ஒன்றும் உருவ போகிறதில்ல. என் ஆண்டவருடைய டீச்சிங் அப்படி இருக்குது, என் ஆண்டவருடைய போதனை அப்படி இருக்குது. யாரையும் பிரியப்படுத்த அவர் பேசவே இல்லை. ஸோ நம்முடைய இருதயத்தை சுத்தமாக்கி கொள்வோம், நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்குன்னு ஆக்கி கொள்வோம். இருக்கிற வரைக்கும் வரட்டும், ஆண்டவர் கொடுக்குறதெல்லாம் வாங்கிட்டு சுகமாக தான் இருப்போம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் மேக்சிமம் தேவராஜ்யத்துக்கென்றே பிழைப்போம். இது இருந்தாலும் இல்லாதது போல எண்ணி தேவராஜ்யத்துக்கு அடுத்த, அதனால தான் கர்த்தர் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவனுடைய நீதியின் ஸ்பெண்ட் டைம்னு சொன்னார். டிவோட் யுவர் செல்ஃப்னார். உன்னதமானவருடைய மறைவுக்குள் போன்னு சொன்னார். ஏன் சொன்னார்? இந்த செட்டிங் எல்லாம் நமக்கு ரொம்ப உதவணும். ஒரு காலத்தில் ஒரு ஃபேன் கூட இல்லாமல் நம்ம வாழ்ந்தோம். எத்தனையோ பேர் குடும்பங்கள் இங்கே உண்டு. எங்கள் குடும்பமே அப்படி தான். ஒரு ஃபேன் இல்லை எங்கள் வீட்டில். வெயில் காலத்தில் வேர்த்து பாதி தூக்கத்தில் எந்திரிச்சிரும், பயங்கரமாக வேர்க்கும், அதுக்கப்புறம் தூக்கம் வராது. இந்த மாதிரி கஷ்டப்பட்ட நாட்கள் உண்டு. புள்ளி போட்டு கை வலிக்க தண்ணி இறைச்ச நாட்கள் உண்டு. இன்றைக்கி எத்தனையோ பேர் அந்த மாதிரி உங்கள் வீடுகளில் இருப்பீங்க. இன்றைக்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு புள்ளின்னா என்னன்னே தெரியாது. ஆனால் நம்மளை கொஞ்சம் முன்னே வாழ்ந்தவங்களுக்கு தெரியும். அது வெயில் காலத்தில் தண்ணி கீழே போயிடும், 120 அடிக்கு போயிடும். 120 அடியிலேருந்து அழுக்க கலங்கின தண்ணி சில நேரங்களில் மேலே வரும். அதை துணியை போட்டு ஃபில்டர் பண்ணி அதை யூஸ் பண்ண நாட்கள் இதில் என்னுடைய குடும்பத்துலலாம் அப்படி நடந்தது. ஏன்னா வசதி இருக்காது, ஒரு மோட்டர்னு போடுறதுக்கு முடியாத காரியம். ஒரு வீட்டில் டெலிஃபோன் இருந்துச்சுன்னா ஒரு அரிஸ்டோக்ராட்டிக் ஃபேமிலி, அது பெரிய பணக்கார குடும்பம். அதுவும் இந்த ட்ருக்குன்னு சுற்றுறது, நம்ம உயிரை வாங்குறது. அது இத்தனுண்டு டைனோரா டிவின்னு சாலிடயர்னு ஒன்று இருக்கும். அது வந்துச்சுன்னா அடேங்கப்பா. ஒரு கார் இருந்துச்சுன்னா பிளஸரில் போயிட்டு வர்றாரு, பிளஸர் அப்படிம்பாங்க எங்கள் ஊரில், அப்படின்னு சொல்லுவாங்க. பொவன்டோ குடித்தா பவன்டோ கலரு அப்படிம்பாங்க. அந்த மாதிரி செட்டிங்கில் நம்மெல்லாம் இருந்த ஆட்கள் இன்றைக்கி ஒரு ஏசி இல்லாமல் வாழ முடியுதா?
எல்லார் வீட்லையும் ஏசிங்கிறது, எங்கள் வீட்டில் ஏசி இருக்குது தெரியுமா அப்படின்னு ஒருத்தன் சொன்னான்னா என்ன சொல்லுவீங்க? அவனை இந்த மாதிரி சிரிக்கிறீங்கள, அப்படி சிரிப்பீங்க. என்னடா பைத்தியக்காரா, டே எங்கள் வீட்டில் ஸ்டோர் ரூமில் கூட ஏசி இருக்குது ராமா. எலி வந்துட்டு போகுது, அதுக்கு கூட ஏசியை போட்டு வச்சுருக்கணும். இன்றைக்கி நிலைமை அப்படி இருக்குது. பட் இந்த செட்டிங்கெல்லாம் எதுக்கு உதவணும்னாக்க, நல்ல ஏசியை போட்டு முழங்கால் போட்டு தேவனிடத்தில் கதறதுக்கு தான் அது உதவணும். புரியுதுங்களா? தேவன் கொடுத்த எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்து தேவனுடைய ராஜ்யத்தை தேட ஜெபத்தில் வெளிப்பாக இருந்து கர்த்தருடைய வருகைக்காகவும் ஊழியத்துக்காக எதையாவது, எந்த பாடுகள் மத்தியில், வேலைகள் மத்தியில் எதையாவது தேவராஜ்யத்தை தேடிக்கொண்டே இருக்கணுமே ஒழிய மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுறக்கூடாது. எந்திரிச்சு ஜெபம் பண்ணிடலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே சபை கூடி வருதலை விடாதிருங்கள், ஜெபத்தை விடாதிருங்கள், வேத வாசிப்பு தியானத்தை விடாதிருங்கள், கர்த்தருக்கு கொடுத்தல் ஊழியத்தை விடாதிருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதிகமாய் கர்த்தரை அறிகிற அறிவில் விருத்தி அடைவோம், பிரயாசப்படுவோம். ஒருவேளை கர்த்தர் அனுமதித்தால் எதையும் விடுறதுக்கு நாம் ரெடிங்கிற மனப்பான்மையோடு தேவராஜ்யத்தை தேடுவோம். அல்லேலூயா. அந்த மனப்பான்மை நமக்கு அவசியம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஜெபிக்கலாம். சிலருடைய உள்ளம் சொல்லும், இவர் சொல்கிற மாதிரிலாம் நான் எல்லாம் முடியாதுன்னு. நான் சொல்லலை, இது என் ஆண்டவருடைய உபதேசம். அதனால் அந்த திரும்பி போயிட்டானே ஒரு பையன், திரும்பி போயிட்டானே, அதுபோல் நாம் போகாதிருப்போமாக. அதுபோல் நான் போக மாட்டேன் ஆண்டவரே. அது நீங்களும் ஆண்டவருக்கும் சொல்ல, நான் டிசைட் பண்ணிட்டேன், என்னுடைய வாழ்க்கை நான் டிசைட் பண்ணிக்கிட்டேன். தெய்வமே, எந்த அளவுக்கு போகும்னா, ஒருவேளை என்னுடைய சுவிசேஷத்துக்காக ஊழியத்துக்காக காலங்கள் மாறி என்னுடைய கழுத்தே வேணாவது வெட்ட வந்தாலும் அதுக்கும் ரெடி தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிங்கிற நிலைமைக்கு ஒருவேளை நான் வராவிட்டால் இந்த காரியங்களை எடுத்து சொல்ல அவ்வளோ ஈஸியாக முடியாத காரியம். இன்னைக்கு அவர் ஆசீர்வதிக்கப்படும்படிக்கு மாத்திரம் நாம் அழைக்கப்படவில்லை, அவரோடு கூட பாடுபடவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் நிமித்தம் உபத்திரவங்கள் வந்தால் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு மனப்பக்குவம் நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா. இக்காலத்து பாடுகள் இனிவரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. நீங்கள் ஒருவேளை நினச்சிட்டு வந்திருப்பீங்க, இன்றைக்கி ஏதாவது ஒரு புதிய வெளிப்பாடு கிடைக்கும், ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று வந்திருப்பீர்கள். ஆனால் ஆண்டவர் தம் இருதயத்தில் வச்சிருக்கிற தானே சொல்லுவார். அல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை ஆயத்தப்படுத்துகிறார். தேவராஜ்யத்தின் 2 தன்மைகளை பார்த்தீங்களா? முதலாவது அழிந்து போகிறதும் கெட்டு போகிறதும் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. அதுக்குள்ளே வந்தவங்களுக்கு தேவன் சொல்லுகிற வார்த்தை, நீ மறுபடியும் கெட்டு போகாதே, மறுபடியும் அழிஞ்சு போகாதே, மறுபடியும் சிதறடிக்க போகாதே, மறுபடியும் சாத்தான்கிட்ட போகாதே, மறுபடியும் மரண பயத்துக்குள்ளே போகாதே. அல்லேலூயா. என் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள் என்று முன்கூட்டியே தேவன் நமக்கு சொன்னார். அல்லேலூயா. என் நிமித்தம். உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதிருங்கள். நமக்கு மனப்பாடமாக தெரியும். ஆனால் உலகம் பகைக்கும் போது நம்ம திருப்பி 2 வார்த்தை விடுறோம். அவர் வாய் திறக்கவே இல்லை. நோ ப்ரொடெக்ஷன் அண்ட் நோ ஹிண்ட்ரன்சஸ் ஃபார் ஹிம். இன்னைக்கு ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்ற தேவ ஜனங்கள் தங்கள் சொந்தக்காரர்களை பிரியப்படுத்துகிறதுக்காக ஆராதனையே விடுறதுக்கு ரெடி. கொஞ்சம் மன வருத்தத்தோடு சொல்கிறேன், எல்லாரும் அல்ல, ஒரு சிலர் ஆராதனையை விடுறதுக்கு ரெடி, எதையும் விடுறதுக்கு ரெடி, ஆண்டவருடைய காரியத்தை ஜெப நேரத்தை விடுறதுக்கு ரெடி. தொட்ட எதில் தொடுறோம்னா ஆண்டவருடைய காரியத்தில் தான் தொடுறோம், மற்ற எதுலையுமே தொட மாட்டேங்கிறோம். தொட்ட எதில் தொடுறோம்? ஆண்டவருடைய காரியம்தான். அவ்வளோ சீப்பாக போச்சது. நான் எதை வேணா தொடுவேன், ஆனால் ஆண்டவருடைய காரியத்தை தொட மாட்டேன். அந்த பக்குவத்துக்கு வர்றவங்க இந்த இடத்துல எல்லாரும் வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. வருகிறவர்களுக்காய் ஸ்தோத்திரம். அப்படி ஆசையாக இருந்தால் அந்த பக்குவத்துக்கு வரலாம். ஆர் யூ ரெடி? பயங்கரமான ஒரு சேலஞ்சிங் ட்ரூத் இது. ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். இல்லை நான் வருவேன் போவேன், எவனாவது சந்தடி இந்தடின்னு அடிக்க வந்தால் ஓடிடுவேன், எனக்கு கிறிஸ்துவும் தெரியாது, பாஸ்டரும் தெரியாது, சபையும் தெரியாதுன்ட்டு போயிட்டே இருப்பேன்.
பரலோக ராஜ்யத்துக்கு உகந்தவன் அல்ல. எங்கே போனாலும் வருவேன்னா ஆக்சுவலாக செட்டிங் என்ன தெரியுமா? அவர் எருசலேமுக்கு வந்தார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் சிலுவைக்கு போகணும். அவனுக்கு தெரியல, தெரியாமல் பேசுகிறான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இவர் சிலுவைக்கு போயிடுவாருங்கிறது அவனுக்கு உண்மையா தெரியாது. ஒருவேளை தெரிஞ்சிருந்தா ஓடி போயிருப்பான். ஐயையோ, எங்கேயா போறாரு? இங்கேயா? நானா? அப்ப நான் சிலுவைக்கு போறேன், வந்துருவியா? நீ தானே சொன்ன எங்க போனாலும் வர்றேன்ட்டு, போலாமா? அவனுக்கு உண்மையா தெரிஞ்சிருந்தான்னா அந்த வார்த்தை சொல்லியிருக்க மாட்டான். What kind of a people we are? Are we impulsive? Are we impulsive candidate? சட்டுன்னு ஒரு காரியத்தை சொல்லி என்ன சொல்றேன்னு தெரியாம செல்லும் செலவை கணக்கிட வேண்டாம். If you are building a house, you should know how much money you have, whether you will complete the house or not. In between, will you leave it in the middle? First count the cost of it. Discipleship-க்கு ஒரு காஸ்ட் உண்டு, சீஷத்துவத்துக்கு ஒரு விலைக்கிரயம் உண்டு. Can you be a true disciple of Christ? It's up to you and up to me. உங்களுக்குரிய என்னுடைய காரியம். If you want to be, Jesus says, welcome, follow me. If you are not interested, he doesn't say go away, he just keeps quiet. That's all. Foxes have holes, birds have nests, but the Son of Man has no place to rest. ஒரு காரியத்தை சொல்லிட்டா பாசத்தோடு மண்ணிலிருந்து எடுத்த ஆதாம் அவன் வர்றதுக்கு முன்னாலே அவனுக்கு எவ்வளோ கம்ஃபர்டபுள் செட்டிங்கை கொடுத்தார். லஷ் கிரீன், எங்கே பார்த்தாலும் பச்சை பச்சையான மரங்களும் அதுவும் இதுவும் அட்டேங்கப்பா, அவனுக்கு அவ்வளவு கம்ஃபர்ட்டை கொடுத்தார். ஆனால் ரெண்டாவது ஆதாம் டோட்டலாக ஆப்போசிட். தலை சாய்க்கிறதுக்கு இடம் இல்லை. அந்த ஃபர்ஸ்ட் ஆதாமுடைய சந்ததி கெட்டு போச்சு. இந்த செகண்ட் ஆடம் வந்தார் பார்த்தீங்களா, இயேசு கிறிஸ்து, ஃபாலோ மீன்னு சொன்னாரு. இந்த உலகம் உனக்கு சொந்தம் கிடையாது, மகிமை தருவேன்னு சொல்லி கூப்பிட்றாரு. நம்ம மனதில் தீர்மானம் எடுக்க முடியுமா? இப்போ வீடு உலகம் நாடு நட்டு விட்டுட்டு ஓடணும்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. இந்த பயன்படுத்தி இனி இருக்கக்கூடிய காலங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவதற்கே பயன்படுத்துவேன். Are you ready? அப்படியானால் கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். Are you ready? இது கேள்வி, கர்த்தர் கேட்கிற கேள்வி. அன்னைக்கு ஒருத்தனை பார்த்து நரிக்கு குழி உண்டு, பறவைக்கு கூடு கட்ட இடம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தார். இன்னைக்கு நம்மளை பார்த்து அப்படி சொல்லுவாரோன்னா நமக்கு அவனுக்கு என்ன வித்தியாசம்? ஒண்ணுமே இல்லையே. நான் ரெடின்னு சொன்னீங்கன்னா உங்க உண்மையை ஆண்டவர்கிட்ட காட்டுங்க. உண்மையா இருந்தால், அப்படி நீங்க உண்மையா இல்லைன்னா கர்த்தர் உங்களை பக்குவப்படுத்துவாராக. Are you really ready? If you are ready, put up your hand to God. If not, just keep quiet. ஹல்லேலூயா. நான் ரெடி இல்லைன்னா கை தூக்க வேண்டாம். ஆண்டவரை இதுக்கும் நான் ரெடின்னு சொன்னால் மாத்திரம் நீங்க கை தூக்கி ஆண்டவர்கிட்ட காட்டும்போது May the Lord see, ஆண்டவர் நம்மை பார்க்கட்டும். தப்பு இல்லை நம்ம செய்யறது. ஹல்லேலூயா. நான் கை தூக்கி இருக்கிறேன். என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் என் கிறிஸ்துவை நான் மறுதலிக்க மாட்டேன். 2 கைகளை தூக்கி இருக்கிறேன். அப்படி உண்மை இல்லைன்னா யாரையும் திருப்திப்படுத்துறதுக்கு நீங்க கை தூக்க வேண்டாம். உங்கள் மனதிலே பக்குவம் வேண்டும். இன்னைக்கு எல்லாருக்கும் ஊழியத்துக்கு அழைப்புன்னா கை தூக்க சொல்லுவாங்க, பாவத்திலிருந்து விடுதலை பெற விருப்பம்னா கை தூக்க சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் எதுக்கு கை தூக்க சொல்றாங்க தெரியுமா? என்னை போல நீங்கள் இந்த உலகத்தில் எல்லையும் இழக்க ரெடி. 2வது, இருக்கிற நேரமெல்லாம் தேவராஜ்யத்துக்கு செலவிட்டு, அவர் செலவிட்டதுனால இன்னைக்கு கல்வாரியில் பூத்த மலர்கள் நாம் செலவிட்டால் நமக்கு பின்வரும் சந்ததி கர்த்தருடையதாக இருக்கும். இதுக்கு ரெடியா இருந்தால் மாத்திரம்
நல்ல பிதாவே, இந்த கை தூக்கி இருக்கிறதான எங்களை கர்த்தருடைய கண்கள் பார்க்கிறது. கைகளை கீழே போடலாம். ஆண்டவரே, ஒருவேளை இன்னும் பக்குவப்படாமல் இருப்போமானால் தெய்வமே அந்த பக்குவத்துக்குள்ளாக நடத்துங்க. எப்பவும் ஆண்டவர் கொடுக்கிற செய்திகளில் இது மிகவும் வித்தியாசமான செய்தி. தேவராஜ்யத்தை தேடுகிற ஜனங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உண்மையான மனப்பான்மை என்ன, இதுதான் சொல்லுகிறீர். தொடர்ந்து எங்களை நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்கிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவானுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகையும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட கிறிஸ்து இயேசுவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சர்வாரங்களையும் மறவாதே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.